கல்லில் மோதாமலே தப்பவிட்டு காப்பாற்றுவே கல்லில் மோதாமலே தப்பவிட்டு காப்பாற்றுவே நீதானே உதவியோ நீதானே உதவியோ நீதானே உதவியோ நீதானே உதவியோ வந்தாட போதெல்லாம் தந்து மகிழ்ந்தே வந்தாட போதெல்லாம் தந்து மகிழ்ந்தே ஆகட்டு நேரம் என்னோடு இருந்து கோவிலுக்கு கடப்படுத்துவே 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 ஆபத்து நேரம் என்னோடு இருந்து கோவிலுக்கு கடப்படுத்துவே மன்றாடும் போதெல்லாம் பதில் தந்து அழுகின்றே மன்றாடும் போதெல்லாம் பதில் தந்து மகிழ்கின்றே ஆபத்து நேரம் என்னோடு இருந்து தப்புவித்து கடப்படுத்துவே ஆபத்து நேரம் என்னோடு இருந்து தப்புவித்து கடப்படுத்துவே ஆபத்து நேரம் என்னோடு இருந்து தப்புவித்து கடப்படுத்துவே ஆபத்தான நேரங்கள்ல கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? நம்ம கூட இருந்து நம்மளை தப்புவிக்கிறது மட்டும் இல்லை, நம்மளை கனப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் நம்ம கூட இருந்து அந்த ஆபத்தான நேரத்துல கூட இருந்து நம்மளை தப்புவித்து நம்மளை கனப்படுத்துகிறார். ஆபத்தான நேரத்துல நம்ம கூடவே இருந்து அந்த ஆபத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி அந்த ஆபத்திலிருந்து நம்மளை தப்புவிச்சு அந்த ஆபத்தில் தப்பிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம என்ன செய்ய விரும்புகிறான்? கனப்படுத்த நல்லவனுக்கு நல்ல மதிப்பு மரியாதைகளை கொடுத்து நம்மளை கனப்படுத்த விரும்புகிறான். நம்ம ஒரு கேட்கணும், யாருக்கு அதை கதை செய்ய போறா, இதை செய்யணும், நம்ம யாருக்கு இருக்கணும், இதை கவனிக்க போறோம். ஆனா நம்ம தேவன் என்ன கேட்கணும்னா, ஏன் இந்த ஆபத்தை உருவாக்கி அந்த ஆபத்துல என்ன செய்றீங்க? நீங்க கூட இருக்கிறீங்க. சங்கீதம் 50:15 வேற, சங்கீதம் 50:15 வேற. அங்கட சொல்றாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் வந்து என்ன செய்வேன்? உன்னை விடுதலையாக்க மாட்டார். நான் வந்து உன்னை விடுதலையாக்க. அந்த பாடல் வரி சொல்றது அப்படி இல்லை. ஆபத்தில் உன்னோடு இருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன்றார். ஆபத்தில் உன்னோட இருந்து. அங்க வர்ற ஆபத்து வேற, இங்க சொல்ற ஆபத்து வேற. சங்கீதம் 50:15 சொல்ற ஆபத்து வேற, அங்க சொல்ற ஆபத்து வேற. அந்த ஆண்டவர் இல்லை, அந்த ஆண்டவர் இல்லை. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி என்ன பண்ணு? என்னை நோக்கி கூப்பிடு, நான் வந்துடுறேன். நான் என்ன செய்யறேன்? நான் வந்து என்ன செய்வேன்? விடுதலையாக்குவேன். நீங்க என்ன பண்ணுவேன்? நீங்க என்ன பண்ணுவேன்? நீங்க என்ன செய்த? மகிமைப்படுத்த வாய்ப்பு இல்லையா? அந்த பாடல் வரி என்ன அப்படின்னா, ஆபத்தில் நான் நோடு இருந்து உன்னை தப்புவித்து உன்னை நான் என்ன செய்வேன்? நான் உன்னை கனப்படுத்த பண்றேன். சங்கீதம் 50 சொல்றாரு, நீ என்ன கனம் பண்ணணும், நான் உன்னை விடுதலையாக்குறேன், நீ என்ன செய்யணும்? நீ என்ன கனம் பண்ணணும். ஆனா எங்க என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன்றார். அப்ப அவரு கேட்கணும், எதுக்கு ஆபத்தை உருவாக்குறீங்க? எதுக்கு ஆபத்துல கூட இருக்கிறீங்க? எதுக்கு தப்பு வைக்கிறீங்க? எதுக்கு கனப்படுத்துறீங்க? என்னதான் இது பின்னாடி இருக்குது? இது பிறகு என்னதான் இருக்குது? ஆபத்து நான் என்னோடு இருந்து உன்னை தப்பு வைத்து உன்னை என்ன பண்ணுவேன்? கனப்படுத்த வேண்டீங்க. ரைட், ஓகே, அது நல்லது. ஆனா அங்க சொல்றாரு, ஆபத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் வந்து என்ன செய்வேன்? விடுதலையாக்க. நீ என்ன மகிமைப்படுத்தணுன்றாரு. நீ என்னை, நான் உன்னை விடுதலையாக்குறேன், நீ என்னை மகிமைப்படுத்த வேண்டாம். ஆனா அந்த பாடல் என்ன சொல்றது அப்படின்னா, நானே உன்னை என்ன செய்வேன்? நானே விடுதலையாக்குவேன், நானே உன்னை என்ன பண்ணுவேன்? கனப்படுத்துவேன்றார். என்னதான் இப்ப நடக்குது?
என்னதான் நடக்குது. அப்ப என்ன சம்பவத்தை கத்தனை சொல்ல விரும்புறார் அப்படின்னா, ஆபத்தை ஆண்டவரே உருவாக்குறார் பத்தியா. ஒரு ஆபத்தை ஆண்டவரே உருவாக்கி அந்த ஆபத்துல கூட இருந்து நம்ம என்ன செய்யறோம்ன்றதை பார்த்து அதுக்கு பிறகு விடுவித்து அவனை தான் கத்த என்ன செய்ய விரும்புகிறான்னா கனப்படுத்த விரும்புகிறோம். ஆபத்தை நம்மளே உருவாக்கிக்கிட்டு அந்த ஆபத்துல கூப்பிடும் போது கத்த விடுதலை ஆக்குவார். நம்ம அவரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் இப்படி ஒரு ஆபத்து எனக்கு வந்துச்சு, என்ன விடுதலாக்கணியப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு யார் சொல்லணும்? நம்ம சொல்லணும். ஆனா ஆபத்தை அவரே உருவாக்குறார் பத்தியா. ஆபத்தை அவரே உருவாக்குறார் பத்தியா. ஆபத்தை அவரே உருவாக்கி அவரே கூட இருந்து அதுல இருந்து என்ன செய்யறாரு? தப்பு வச்சு அதுல அவங்களை என்ன செய்யறாரு? கனப்படுத்துறாரு. அப்ப யார தேவன் ஆபத்துல இருந்து விடுவித்து தேவன் கனப்படுத்துறாருன்னா அவர் நடத்துகிற அந்த பாதை என்ன செய்யணும்? அதை நம்ம நடக்க விரும்பணும். நீங்க இதை அறியணும்னாக்க நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அங்க சொல்றது அழகான 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்க சொல்ற சில சம்பவங்களை நம்ம கவனிக்க முடியும். என்ன கவனிக்க முடியும்? 1ஆம் வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிச்சீங்கன்னா, நியாயாதிபதிகள் 3:1-2 கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலாகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாகி அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாத இருந்தவர்களும் அவர்களை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும். அப்ப இந்த ஆபத்தை தேவன் என்ன செய்யறாருன்னா உருவாக்குறார். எதுக்கு உருவாக்குறாருன்னா இந்த ஆபத்துல ட்ரெயின் பண்ணணும்னு என்ன செய்யணும்? உருவாக்கணும். இந்த ஆபத்துல ட்ரெயின் பண்ணணும். ஒரு ஆபத்து வரும்போது நீ என்ன செய்வ? இந்த ஆபத்து வரும்போது நீ என்ன செய்யற? அந்த 7 ஜாதிகளை உருவாக்கி வச்சிருக்காரு. எதுக்கு விட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அவங்க இதுவரைக்கும் என்ன செய்யற? யுத்தத்தை பார்க்கல, யுத்தத்தை பழகல. அப்ப இவங்க முன்னோர்கள் செஞ்ச யுத்தத்தை வச்சு என்ன பண்ணிட்டான்? இவன் காணாம உட்கார்ந்துட்டான். இவன் காணாம உட்கார்ந்து ஆண்டவர் என்ன செய்யறான்னா, இவனுக்கு எப்படி யுத்தத்தை கற்றுக் கொடுக்கறது? இவனுக்கு எப்படி யுத்தத்தை கற்றுக் கொடுக்கறதுன்னா, ஒரு எதிரி எழும்பி வந்தாதான் அவன் என்ன செய்வான்? இவன் எப்படி யுத்தம் பண்றான்? இவன் எப்படி யுத்தம் பண்றான்? இன்னைக்கு நம்ம மண்ணில சொன்னா ஒரு பிரச்சனை வரும்போதுதான் ஒரு பிரச்சனையை கத்தனை செய்யறாரு? உருவாக்குறார். பிரச்சனையை உருவாக்குறார். ஒரு பிரச்சனை தேவன் அனுமதிக்கிறார். எதுக்கு அனுமதிக்கிறார்னா, இந்த பிரச்சனை வரும்போது நீ என்ன செய்யற? இந்த பிரச்சனை வரும்போது நீ என்ன செய்யற? எப்படிப்பட்ட வழிமுறைகளை நீ கையாளுகிற? எப்படிப்பட்ட அந்த யுக்திகளை நீ கையாளுற? இப்ப உன்னுடைய மனநிலை எப்படி இருக்குது? நீ என்ன செய்ய விரும்புற? இந்த சூழ்நிலைகளை எப்படியெல்லாம் நீ செயல்பட விரும்புற என்பதை எல்லாம் கத்தனை செய்யறாராம் கவனிப்பதற்கு. அந்த சூழ்நிலையில அந்த யுத்தம் பண்ணி அந்த சத்துருவை மேற்கொள்வதற்கு நீ என்ன செய்யணும்? பழகணும். சில நேரத்தில் ஜபத்தை தேவன் என்ன செய்யறாரு? நமக்கு பழக வைக்கிறார். ஜபத்தை என்ன செய்யறாரு? பழக்க வைக்கிறார். எப்படி பழக்க வைக்கிறார்? ஒரு பிரச்சனை அனுமதிச்சு அந்த பிரச்சனைக்கு மத்தியில மனுஷனுடைய உதவி நாடி போறோமா, தேவனுடைய உதவி நாடி போறோமா, அந்த பிரச்சனைக்கு உபவாசத்தை ஜெபிக்கிறோமா, தனியார்ந்து ஜெபிக்கிறோமா, கண்ணீரோடு ஜெபிக்கிறோமா, மன்றாடி ஜெபிக்கிறோமா, முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கிறோமா, எளியவரை போல முழங்கால முகம் பதியக்கூடிய அளவுக்கு அப்படி குனிஞ்சு ஜெபிக்கிறோமா? நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? நம்ம என்ன செய்யறோம்? ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்கு மத்தியில் என்ன செய்யறேன்றத கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா பார்க்கிறார். ஏன் கர்த்தர் பார்க்கணும் அப்படின்னா, எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீ மேற்கொள்ளுவதற்காக. அதான் இன்னைக்கு சொல்றது. உன் எதிர்காலத்துல நீ என்ன செய்யணும்? வரக்கூடிய பிரச்சனைகளை நீ ஜெயிக்கணும். உன் எதிர்கால பிரச்சனைகள் என்ன செய்யணும்? நீ ஜெயிக்கணும். எதிர்கால பிரச்சனையை ஜெயிக்கணும்னா இன்னைக்கு கத்தனை ட்ரெயின் பண்ண விரும்புறான். இன்னைக்கு தேவன் எதுக்கு ஆபத்தை உருவாக்குறாரு? அந்த ஆபத்துல கத்தர் கூடவே இருக்கிறார். அந்த ஆபத்துல இருந்து தப்பு வைக்கிறாரு. அந்த ஆபத்தை நம்ம முயற்சி எடுக்கும் போது, அந்த முயற்சி அந்த எதிரியை தாக்க போகும்போது அவர் என்ன செய்யறாரா? அவர் ஒருவேளை எதிரி நம்மளை தாக்க வரும்போது கத்தர் நம்மளை தப்பு வைக்கிறான். திரும்ப அவங்ககிட்ட அனுப்புறான். திரும்ப நம்மளை தப்பு வைக்கிறான். எதுக்கு? அந்த எதிரியை நீ மேற்கொண்டு ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நீ என்ன ஆயிடும்? ட்ரெயின் ஆயிடும். எதுக்கு தேவன் ஆபத்தினோட இருந்தோன்னு தப்பு வித்த கனப்படுத்தவனா, அந்த எதிர்ப்பான சூழ்நிலை தேவனை உருவாக்கும் போது அந்த சூழ்நிலை என்ன செய்யணும்? நம்ம எதிரிகளோடு யுத்தம் பண்ணி அதை சரியான விதத்துல கையாண்டு அதை மேற்கொண்டு ஜெயிக்கிற பத்தியா அவனை தான் கத்தர் என்ன செய்ய விரும்புகிறான்? கனம் பண்ண விரும்புகிறான்.
இதை சும்மா எல்லாரையும் என்ன செய்ய விரும்பல, கனம் பண்ணல. ஆபத்துல கூட இருந்து எல்லாரையும் கனம் பண்ணல. யாரு கூட? அந்த ஆபத்தை உருவாக்குறாரு. அந்த ஆபத்தை உருவாக்கி என்ன செய்யறாரு? யுத்தம் பண்ண வைக்கிறாரு, ஜெபிக்க வைக்கிறாரு. அந்த ஜெபிச்சு போராடி யார் ஜெயம் எடுக்கிறானோ அவனை தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா கனப்படுத்த விரும்புகிறார். அவனை தான் தேவன் கனப்படுத்த விரும்புகிறான். அப்படி இல்லாம அந்த யுத்தத்துல தோற்று போற மத்தியா அவனை கர்த்தர் கனப்படுத்த விரும்பல. அப்ப எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்ய விரும்பல. ஆபத்துல கூட இருந்து நமக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா கர்த்தர் கூட இருந்து நம்மளை விடுதலையாக்கி நம்மளை கனப்படுத்துவார். இல்ல கர்த்தரே பிரச்சனை அனுமதிக்கிறார். எதுக்கு அனுமதிக்கிறார்? உன்னை உருவாக்குவதற்கு. இந்த பிரச்சனைக்கு மத்தியில எப்படி ட்ரைன் பண்ற, எப்படி உருவாக்குற, என்ன செய்யற, எப்படி எதிர்க்கிற, எப்படி ஜெபிக்கிற, எப்படி போராடுற, இதை எல்லாம் கர்த்தர் செய்ய பார்க்கிறாரு. இந்த பார்த்து அந்த சூழலை உருவாக்கி ஜெயிக்கிற பத்தியா, ஜெபித்து ஜெயிக்கிற பத்தியா, அந்த ஜெயிக்கிறவனதான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறான்னா கனப்படுத்த விரும்புகிறான். அந்த யுத்தத்துல தோத்து போறவன என்ன செய்ய விரும்பல. எப்படி தோத்து போவோம் அப்படின்னா ஒண்ணு பின்வாங்கணும், இல்ல அதை பார்த்து பயப்படணும், அதை நமக்கு வேணும்னு செய்யணும், ஒதுங்கணும். அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாம அந்த பிரச்சனை கண்டு பின்வாங்கி அந்த பிரச்சனை கண்டு ஒதுங்குற பத்தியா அவர்களுக்கு அதை என்ன செய்ய விரும்பல, தப்பு வைக்க விரும்பல, அதை அவனுக்கு கனப்படுத்த விரும்பல. ஒருவேளை என்ன செய்யலாம், சரி கூப்பிடுறதப்போ அப்படின்ட்டு விடுவிச்சு போயிடலாமே தவிர, ஆனா அவர் என்ன செய்ய மாட்டார், அவங்களை கனம் பண்ண மாட்டான். அப்ப தேவன் நம்ம ஆபத்துல தப்பு வச்சு நம்மளை கனம் பண்ணணும்னு சொன்னா கர்த்தர் என்ன செய்யறாரு, அவரே சில பிரச்சனைகளை தேவன் அனுமதிக்கிறார். அவரே ஒரு பிரச்சனை அனுமதிக்கிறார். தேவன் அனுமதிக்கிற பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா உயிர் போய் உயிர் வரும். அந்த மாதிரி பிரச்சனைகள் யுத்தத்துல உயிர் போய் உயிர் வரும். அந்த மாதிரி பிரச்சனை தேவன் என்ன செய்வார், நமக்கு அனுமதிப்பார். உயிர் போய் உயிர் பிரச்சனை வரும். உயிரே போய் உயிர் அந்த உயிர் வரும். அந்த மாதிரி அந்த பிரச்சனைகள் அப்படி நெருக்கி விடுவார் பாருங்க. அப்படி நெருக்கி விடுவார் பாருங்க. ரொம்ப அது ஆபத்தா இருக்கும். ரொம்ப அதை பார்க்கும் போதே நான் சொல்றேன், ரொம்ப சிரமமா இருக்கும், ரொம்ப இதா இருக்கும், ரொம்ப வேதனையா இருக்கும், ரொம்ப துக்கமா இருக்கும், ரொம்ப பாடுதா இருக்கும். அவ்வளோ பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய அனுமதிக்கிறார். எதுக்கு அனுமதிக்கிறார்? இதை எப்படி பேஸ் பண்ற, இதை எப்படி நீ ஜெயிக்கிற, இதை எப்படி நீ வெற்றி பெறுற, இந்த சூழ்நிலை மனநிலை எப்படி இருக்குது, எல்லாமே பிரச்சனைகள் எல்லாமே பிசாசு தான் கொண்டு வந்துச்சுன்னு நினைச்சிடக்கூடாது. பிரச்சனைகள் எல்லாமே பிசாசு தான் கொண்டு வருது. பிரச்சனைகள் எல்லாமே பிசாசு என்ன செய்ய கொண்டு வந்து போராடுது. பிசாசு தான் போராடுதுன்னு நம்ம எல்லா கதையும் பிசாசுகளை என்ன பண்ணிடக்கூடாது. நம்ம அந்த யுத்தத்துல தோத்து போயிடக்கூடாது. அப்ப தேவன் அவனை அனுமதிச்சு பார்க்கிறார். சரி, இத்தனை வருஷம் காணான பதிலாகி போச்சு, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு, நீ சபைக்கு வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எப்படி ஜெபிக்கிற நீ, ஒரு பிரச்சனை உடனே என்ன செய்யற நீ, அதை தேவனை நாடுறையா, தேவ உதவியை நாடுறையா, மனுஷ உதவியை நாடுறையா, சோர்ந்து போயிடுறியா, பின்வாங்கறியா, என்ன செய்யற? இதுக்கு மத்தியில உட்கார்ந்து ஆண்டவரே இதை மாற்றுங்க, இதை பண்ணிதான் ஆகணும், அந்த வல்லமையை எதிர்த்து அதை போராடி அதோடு கூட யுத்தம் பண்ணி அதை ஜெயித்து ஜெயம் எடுக்கணும், அந்த முயற்சியோட செயல்படுறியா? உன்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பை கர்த்தர் என்ன செய்யணும்னா கவனிப்பான். ஒவ்வொரு அங்க அமலங்கள் என்ன கர்த்தர் கவனிச்சுட்டே இருப்பான். என்ன செய்ய, இந்த ஸ்டெப் என்ன செய்யற, இந்த ஸ்டெப் என்ன செய்யற, இந்த ஸ்டெப் என்ன செய்யற, எப்படியோ தெரியும். அந்த யுத்தத்தை ஒவ்வொரு அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறத போல நம்முடைய ஒவ்வொரு ஸ்டெப்பை கர்த்தர் பண்ணுவான், கவனிச்சுட்டே இருப்பார். என்ன செய்யறான், இப்ப என்ன செய்யறான், இப்ப இதுக்கு என்ன செய்யறான், இப்ப என்ன பண்ண, என்ன மன விருப்பம் வருது, இப்ப என்ன சூழல் வருது, இப்ப என்ன வருது, இப்ப என்ன நடக்குது என்பதை என்ன பண்ணிட்டே இருப்பார்னு கவனிச்சுட்டே இருக்கிறான். அப்படி கவனிச்சு அந்த யுத்தத்துல கர்த்தர் கூட இருந்து பயிற்சி பழக்க வச்சு அந்த சத்ருவை ஜெயிக்கிற பத்தியா அவனை தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா கர்த்தர் கவனிக்க அவனை தான் கர்த்தர் கனப்படுத்த விரும்புகிறார். கர்த்தவனை கனப்படுத்த விரும்புகிறார். இந்த ட்ரைனிங்கை தேவன் யாருக்கு கொடுக்கிறார்? அது ரொம்ப முக்கியம். இந்த நியாயாதிபதிகள் 3 என்ன, 3:1-2 என்ன, அந்த நியாயாதிபதிகள் 3:1-2 என்ன வாசிக்கலாம். கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாது இருந்த இஸ்ரவேலர் அனுமதி. இஸ்ரவேலர் தான், ஆனா என்ன செய்ய தெரியாது, யுத்தம் பண்ண தெரியாது. விசுவாசி தான் ஜெபிக்க தெரியாது. அப்ப ஜெபிக்க தெரியாத ஒரு ஆளுக்கு தேவன் என்ன செய்கிறாரு, ஜெபிக்க பயிற்றுவிக்கிறார். ஆனா யாருக்கு அதை பயிற்றுவிக்கிறார், அதான் ரொம்ப முக்கியம். இப்ப அவங்க சொல்றது இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னா கானான் தேசத்துல நடக்குது. எங்க நடக்குது? கானான் தேசத்துல நடக்குது. கானான் தேசத்துல யுத்தங்களை பார்க்காமலே ஒரு கூட செத்து போச்சு. கானான் தேசத்தில் இருக்கிற எதிரிகளை பார்த்துட்டு அந்த எதிரிகளோட யுத்தமே பண்ணாம ஒரு என்ன செய்ய போச்சு, 40 வருஷம் வனாந்தரே போச்சு, மடிஞ்சு போச்சு இல்லையா?
40 வருஷம் வனாந்தரத்தை என்ன செஞ்சாச்சு? ஒரு கூட்டத்தை எங்க காலி பண்ணிட்டாரு? வனாந்தரத்திலேயே காலி பண்ணிட்டான். ஏன்னாக்க 14 நம்ம கவனிக்கிறோம். ஒரு கூட்டம் என்ன செஞ்சிச்சு? அந்த 20 வயசுக்கு உட்பட்ட அத்தனை பேரும் எங்க செத்தாங்கன்னா வனாந்தரத்திலே செத்தாங்க இல்லையா? இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். அதுக்கு முன்னாடி 26 இருந்தே படிக்கலாம். 14 ஏன்னாக்க 14 26 இருந்து நோக்கி இந்த பொல்லாத சபையாரில் எது வரைக்கும் பொறுப்பு? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமா முறுமுறுக்கிறதை கேட்டேன். அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், அவர்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை உரைக்கிறார். இந்த வனாந்தரத்திலே உங்கள் பிரேதங்கள் விழும் இல்லையா? உங்கள் பிரேதங்கள் விழும். ஒரு கூட்டத்தை என்ன பண்றாரு? கானான்ல யுத்தத்தையே பழக்கி வைக்காம, அப்படி இன்னைக்கு மேல சொன்னா ஜெபிக்கவே தெரியாம ஒரு கூட்டத்தை கதை காலி பண்ணிட்டாரு. அவளுக்கு என்ன தெரியாது? ஜெபிக்கவே தெரியாது. ஜெபிக்கவே தெரியாது. எதுக்கு ஜெபிக்கிறோம், என்ன ஜெபிக்கிறோம் ஒன்னும் தெரியாது. ஒண்ணுமே தெரியாத ஒரு கூட்டத்தை காலி பண்ணிட்டார். எங்க? வனாந்தரத்துல. ஆனா ஒரு கூட்டத்தை என்ன செய்ய விரும்புறாரு? இவங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும், இவங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும், இவங்களுக்கு ஜெபிக்க பழக்க வைக்கணும். எந்த பிரச்சனைனாலும் சரி அப்படி முழங்கால் நின்று ஜெபிச்சு அவங்க ஜெயம் எடுக்க அவங்களுக்கு என்ன செய்யணும்? இவங்களுக்கு பழக்க வைக்கணும், இவங்களுக்கு பயிற்சி வைக்கணும், உன ஜெபத்துல உருவாக்கணும் அப்படின்னு கர்த்தர் ஒரு கூட்டத்துக்கு நினைக்கிறார். ஒரு கூட்டத்தை என்ன நினைச்சாரு? ஜெபிக்கவே தெரியாம ஜெபிக்கவே பழகாம ஒரு கூட்டத்தை கத்த காலி பண்ணிட்டான். ஒரு கூட்டம் நினைச்சு போயிடுச்சு. அப்ப சபையில எத்தனை கூட்டம் இருக்குது? ஜெபிக்கவே தெரியாத ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் இருக்குது ஜெபிக்க கற்றுக்கொண்டு 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 ஜெபிக்கிற ஒரு கூட்டமும் இருக்குது இல்லையா? நம்ம எந்த கூட்டம் நமக்கு தான் தெரியும் இல்லையா? 10 வருஷம் இருக்குது. ஆனா ஒரு ஜெப குறிப்புக்கு ஜெபிக்கிறதுல சொல்றதெல்லாம் ஜெபம் அல்ல. நம்ம வாயை திறந்து சொல்லிக்கிறதெல்லாம் ஜெபம் அல்ல. ஒரு ஜெபத்தை எப்படி செய்யணுமோ, எப்படி செய்யணுமோ, எப்படி முறையா செய்யணுமோ அந்த முறையா செஞ்சு பழகலன்னா கர்த்தர் உனக்கு காலி பண்ற கூட்டத்தில் இருக்கிறன்னு அர்த்தம். ஒரு ஜெபம் அப்படின்னா ஒரு ஜெபத்தை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும். ஒரு ஜெபத்தை எப்படி பண்ணணுமோ அப்படி நம்ம ஜெபத்தை பண்ணணும். ஏதோ நமக்கு தெரியுதெல்லாம் சொல்றது ஜெபம் அல்ல. நமக்கு தெரியறதெல்லாம் சொல்றது நமக்கு என்ன கிடையாது, ஜெபம் அல்ல. ஜெபத்தை என்ன ஜெபம், என்ன குறிப்பு, எத்தனை பேர் அந்த குறிப்புல இருந்து அந்த குறிப்புக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை சொல்லி, குறிப்புக்கு சம்பந்தப்பட்ட வசனத்தை சொல்லி, குறிப்புக்கேற்ற வெளிப்பாடுகளோடு கூட ஜெபிக்கிறவங்க எவ்வளவு பேர் அப்படின்னா அது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்குமே ஒழிய நம்ம நினைக்கிறோம் நம்ம சொல்றதெல்லாம் ஜெபந்தான், நம்ம சொல்றதெல்லாம் ஜெபந்தான். நான் சொல்றேன், சின்ன பிள்ளைகளும் பேசுது, பெரியவங்களும் பேசுறாங்க, எல்லாம் பேச்சுதான் இல்லையா? சின்ன பிள்ளைகளும் பேசுது இல்லையா? பேசுது, பெரியவங்களும் பேசுறோம். நம்ம பிள்ளைகளும் பேசுது, நம்மளும் பேசுறோம் இல்லையா? நம்ம பிள்ளைகளும் பேசுறதுக்கு நம்ம பேசுறது என்ன வித்தியாசம்? அது விளையாட்டு வாழ்க்கை எதனையோ சொல்லி கிடக்கும் இல்லையா? நம்ம சொல்ல விளையாட்டம் என்னமோ சொல்லி கிடக்குது பாரு அப்படி சொல்லணும். அப்ப பெரியவங்க செய்யறாங்க, என்ன பேசணும், எதை பேசணும், இந்த இடத்துக்கு இந்த வார்த்தை தேவைதானா, இந்த சூழ்நிலை இந்த வார்த்தை தேவைதானா, இவங்க கிட்ட அந்த வார்த்தையை பேசலாமா என்பதை எதாவது கேட்க பத்தியா அவன் தான் வளர்ந்தவங்க இல்லையா? வளர்ந்தவங்களுக்கும் குழந்தைங்களுக்கு என்ன வித்தியாசம்? வளர்ந்தவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் என்ன வித்தியாசம்? வளர்ந்தவங்க எங்க யார்கிட்ட என்ன பேசணும், எதை பேசக்கூடாது என்கிற நிதானிச்சு சரியான வார்த்தை பேசுவாங்க. அவங்க பேச என்ன இருக்காது, யாருக்கு எந்த பாதிப்பு இருக்காது, அவங்களுக்கும் பாதிப்பு இருக்காது, மற்றவங்களுக்கும் பாதிப்பு இருக்காது. ஆனா குழந்தைங்க அது என்ன பேசுறதே தெரியாது, அது பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், அப்படியே பேசுறது பாடி பேசுறது நடக்கும் இல்லையா? இதுதான் ஜெபத்துல வளர்ந்ததுக்கும் குழந்தைகளுக்குள்ள வித்தியாசம். ஜெபத்தை பாடி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா குழந்தைங்கன்னு அர்த்தம், அவங்க குழந்தைங்கன்னு அர்த்தம். அவங்களை ஜெபிக்க தேவன் என்ன செய்யல, ட்ரெயின் பண்ணலன்னு அர்த்தம். ஆனா பக்தரை படிப்பாங்க, ஒரு வார்த்தை ஒரு சின்ன குறிப்பில கூட கருத்தா ஜெபிப்பாங்க. சரியான வசனம், சரியான வார்த்தைகள், சரியான வெளிப்பாடு, தேவ பிரசாதம் நிரம்பி சரியா ஜெபிப்பாங்க. இவங்க யாரு? இவங்க தான் வளர்ந்தவங்க. இவங்க தான் வளர்ந்தவங்க. இவங்க தான் என்ன செய்து, இவங்க தான் வளர்ந்தவங்க. சரியா? இவங்க தான் வளர்ந்தவங்க. இன்னைக்கு நம்ம ஜெபத்துல எப்படி இருக்கிறோம், இன்னைக்கு நம்ம ஜெபத்துல எப்படி இருக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஜெபத்துல எப்படி இருக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தேவன் என்ன ஒரு கூட்டத்தை என்ன செய்ய விரும்புறாரு, நல்ல ஜெபிக்க பழக வைக்க விரும்புறாரு, ஜெபிக்கிறதுக்கு பழக்க வைக்க விரும்புறாரு.
ஒரு கூட்டத்துக்கு ஜெபிக்காமலே அவன் என்ன செய்யுது, அவனை காலி பண்ணி இதோட முடிச்சுடுப்பான் அப்படின்னு அவனுக்கு ஜெபத்தை பத்தி சொல்லி கொடுக்கல, ஜெபத்தை பத்தி தெரியப்படுத்தல, ஜெபனா என்ன ஒண்ணு அவனுக்கு தெரியப்படுத்தல. அவன் அப்படியே செஞ்சாரு, இருந்து என்ன பண்ணிட்டு இங்கே காலி பண்ணிட்டு இங்கே கதையை முடிச்சுக்க போப்பான் அப்படின்னு முடிக்கிறான். இன்னைக்கு நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கணும், எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்பதை நம்ம தான் பார்த்துக்கணும். அவனும் இஸ்ரவேலன் தான், அவனும் ரட்சிக்கப்பட்டவன் தான், அவனும் எகிப்து விட்டு வந்தவன் தான். ஆனா என்ன செய்யல, ஜெபத்தை பத்தி தெரியாமலே செத்து போயிட்டான். ஜெபத்தை பத்தி விசுவாசியா இருந்தான், சபைக்குள்ள வந்தான், ஆனா ஜெபனா என்ன, ஜெபிக்க எப்படி தெரியணும் ஒன்னும் தெரியல. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எவ்வளவு பேருக்கு எப்படி ஜெபிக்க தெரியும் கேட்டா தெரியல இல்லையா? எவ்வளவு பேருக்கு கேட்ட மைக்கை கொடுத்து ஒரு குறிப்பை சொன்னா கரெக்டா அந்த குறிப்பு கேட்ட வார்த்தை, குறிப்பு கேட்ட வசனம், குறிப்பு கேட்ட வெளிப்பாடு, அந்த குறிப்புல இருந்து சரியானபடிக்கு ஜெபிச்சு முடிப்பான்னு கேட்டா தெரியாது. நீ நினைக்கிறோம் ரொம்ப நேரம் ஜோம் பண்ணா நல்லா ஜெபிக்கிறோம்னு அர்த்தம் ஆகி போச்சு. என்ன ஆகி போச்சு? ரொம்ப நேரம் என்ன பண்ணணும், ரொம்ப நேரம் ஜோம் பண்ணா நல்லா ஜெபிக்கிறாங்க அந்த மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு இல்லையா? ரொம்ப நேரம் ஜெபிக்கிறது இல்லையா? ரொம்ப நேரம் ஜெபிக்கிறதுன்னா ஒரு மரம் வெட்டுறதுக்கு 2 விதமான கத்தி இருக்குது, 2 விதமான குடவ கத்தி இருக்கும். ஒரு குடவ கத்தி போட்டா 4 வெட்டு போட்டா மரம் கீழே சாஞ்சிடும். ஒரு குடவ கட்டு மணிக்கணக்க வெட்டாதான் மரம் கீழே சாயும். என்ன விஷயம்னா அந்த கொடுவால இருக்கிற ஷார்ப்னஸ், அது கொடுவால இருக்கிற சுணப்பு தன்மை எப்படி இருக்குது, அது சரியான சுணப்பு தன்மை இருந்துச்சுன்னா இந்த பக்கம் 2 வெட்டு இந்த பக்கம் 2 வெட்டு மரத்தை சாச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அந்த அந்த குடவாக்கத்துல சுணப்பு இல்லைன்னா என்ன பண்ணி இருக்கணும், வெட்டி 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 கை ஓஞ்சி எல்லாம் அப்படியே டயர்ட் ஆகி அதுக்கப்புறம் மரம் மெதுவா 3 நிமிஷம் சாய்க்க வேண்டிய மரம் 3 மணி நேரத்துக்கு பின்னாடி சாயும். காரணம் என்ன, 2 கொடுவா தான். ஆனா எது ஷார்ப்னஸ்? எல்லாம் ஜெபிக்கதான். ஆனா எந்த ஜெபம் சரியான ஜெபம், எது சரியான ஜெபம்? நீங்க ஜெபத்தை தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறாரா? நமக்கு ஜெபத்தை கற்றுக்கூடிய சூழலை தேவன் நமக்கு உருவாக்கி இருக்கிறாரா? தேவன் என்ன செய்யறார், அந்த சூழலை உருவாக்குறாரு பாருங்க. எதுக்கு அந்த ஜாதிகளை பெண் வச்சிருக்கிறாரு? இந்த ஜன யுத்தத்தை என்ன பண்ணல, அறியல. ஆனா இதே கதையை அவனுக்கு கற்றுக் கொடுக்கல. அவனும் இஸ்ரவேலன் தானே, எல்லாக்க 14 வரவனும் இஸ்ரவேலன் தானே, அவனுக்கு ஏன் யுத்தத்தை கற்றுக் கொடுக்கல? அந்த கற்றுக் கொடுக்க என்ன ஏன் தேவனுக்கு வரல? இவனுக்கு ஏன் கற்றுக் கொடுக்க நினைக்கிறாரு? சில பேருக்கு சில விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும்னு தோணும் இல்லையா? சில பேருக்கு அது கற்றுக் கொடுக்க வேஸ்ட் விட்டு வேலையை பார்ப்பா அப்படி சொல்லி தோணும் இல்லையா? சில பேருக்கு என்ன தோணும், இது இப்படி செய்யுங்க, இது இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணதான் கரெக்டா இருக்கும், இப்பதான் சரியா இருக்கும் அப்படின்னு சில பேருக்கு சொல்லிக் கொடுக்க தோணும். சில பேருக்கு என்ன தோணாது, அது சொல்லிக் கொடுக்கவே தோணாது. ஏன் தோணாதுன்னா இது எத்தனைதான் சொன்னாலும் அது என்ன செய்யாது, இதுக்கு மேல ஒன்றும் பண்ணாது. அதனால என்ன செய்யறதில்ல, அதுக்கு சொல்லிக் கொடுக்கறதே இல்லை. ஆனா இது என்ன செய்யும், அப்படி சொன்னாலும் அந்த மாதிரி என்ன பண்ண டக்குன்னு பிடிச்சிக்கும். அந்த மாதிரி ஆளுக்கு சொல்லிக் கொடுக்கும் இல்லையா? அப்ப தேவன் சொல்லிக் கொடுக்கிறவனும் உண்டு, தேவன் சொல்லிக் கொடுக்காதவனும் உண்டு இல்லையா? இப்ப ஏன் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கல, இவனு ஏன் சொல்லிக் கொடுக்கிற? அவன் இவனை சொல்லிக் கொடுக்க என்ன காரணம்? மற்றவர்கள் செய்யற தவறை நாம் செய்யாம இருந்தோம்னா நமக்கு தேவன் யுத்தத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், ஜெபத்தை தேவன் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். மற்றவர்கள் செய்கிற தவறை செய்யாத நபர்களாய் நாம் இருந்தோமானால், மற்றவர்கள் செய்கிற தவறுகளை செய்யாத நபர்களாய் நாம் இருந்தோமானால் நமக்கு தேவன் ஜெபத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்க விரும்பல. எல்லாருக்கும் சச்சுவல் பண்ணிட்டியா, எல்லாரும் ஜோம் பண்ண, இப்படி ஜோம் அப்படி பண்ணு, எல்லாருக்கும் ஒருத்தர் ட்ரைன் பண்ண விரும்பல. யாருக்கு? கானானுக்குள் வந்தவனுக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். யாருக்கு? யாருக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்க விரும்புறாரு? கானானுக்குள்ள வந்தவனுக்கு இல்லையா? இந்த கானானுக்குள்ள வந்தவனா யாரு? அவன் வனாந்தரத்தை செத்தவனா யாரு? அவனை இஸ்ரவேலன் தான். அவன் சில தவறுகளால வனாந்தரத்துல செத்தான். அவனுடைய தவறுகள் யாருக்குள்ள இல்லையோ அதை படுத்தணும். மற்றவர்களை போல மற்றவர்கள் செய்கிற தவறுகளை நாம் செய்யாத நபர்களாய் இருந்தா நமக்கு தேவன் யுத்தத்தை கற்றுக் கொடுப்பார். நமக்கு தேவன் ஜெபத்தை கற்றுக் கொடுப்பார். அந்த ஜெபத்தை அவரே ட்ரெயின் பண்ணுவாரு, அவரே கூட இருப்பாரு, எப்படி ஜெபிக்கணும் சொல்லி கொடுப்பாரு, எப்படி ஜெபிக்கணும் கற்றுக் கொடுப்பாரு, என்ன செய்யறத யோசனை கொடுப்பாரு. அது கூடவே இருந்து அந்த ஜெபத்தை செய்ய வச்சு அந்த சத்துருவை வீழ்த்த வச்சு ஜெயிச்சு ஜெயமெடுக்க வச்சு அவன் என்ன செய்வார்? கனப்படுத்துவார். ஜெயிக்கிறதோட விட்டோட கணம் முடிஞ்சு போச்சு. ஆனா தேவன் என்ன செய்வாரா? கனப்படுத்த விரும்புறார். ஆனா சங்கீதம் 50:15 என்ன? அவன் அவரை கனப்படுத்தணும். இங்க என்ன சொல்றாரு? நான் உன்னை கனப்படுத்துவேன்றார். ஏன்? இந்த யுத்தத்துல ஜெயிச்சிட்டல்ல, வெரி குட் அப்படின்றார். யுத்தத்துல ஜெயிச்சிட்டல்ல, வெரி குட், நான் என்ன நினைச்சல அப்படி நீ செஞ்சு முடிச்சிட்டார், வெரி குட் பா அப்படி என்ன செய்யறாரு? அவனை வெல்டன் பண்ணி என்ன செய்யறாருன்னா அவனை கனப்படுத்துறார். யாரை கனப்படுத்துறாரு?
அந்த யுத்தத்தை கற்றுக் கொடுத்தார் இல்லையா, அந்த யுத்தத்தை அவர் கூட இருந்து அவரை பிடிச்சு அவர்கிட்ட கேட்டு இப்ப என்ன செய்யட்டும், இப்ப என்ன செய்யட்டும், இப்ப என்ன செய்யட்டும், இப்ப என்ன செய்யட்டும். ஏன்னா ஒரு யுத்தத்தை தன்னிச்சை நடத்த முடியாது, ஒரு யுத்தத்தை தன்னிச்சை நடத்த முடியாது, நீ ஒரு ஜெபத்தை தன்னிச்சை செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா ஏதோ தெரிஞ்ச நாள் வாக்கு சொல்லிட்டா ஜெபிக்கிறோம், நாலு தோத்திரம் கூட ஜெபம் பண்றோம், அப்படிதான் நீங்க நினைச்சிருக்கிறாங்க. இல்ல, சோ ஒரு யுத்த வீரனுக்கு யார் தேவை? கமாண்டர் தேவை. ஒரு யுத்த வீரனுக்கு யார் தேவைன்னா கமாண்டர். ஒரு ராணுவருக்கு என்ன தேவை? ஒரு சோல்ஜர் தேவை. ஒரு மிலிட்டரிக்கு யார் தேவை? ஒரு சோல்ஜர் தேவை. எதுக்கு? அவனை கமாண்ட் பண்றதுக்கு, அவனை பொசிஷனை திருப்புறதுக்கு. இந்த என்ன பண்ணு, இப்ப என்ன செய்யணும், இப்ப என்ன செய்யணும், இப்ப என்ன செய்யணும், இப்ப என்ன செய்யணும். அந்த ஒவ்வொரு நிமிஷம் என்ன பண்ணுவோம்னா அவன் காதல் கண்ணும் அந்த கமாண்டர் பக்கமே இருக்கும், அந்த கமாண்டர் பக்கமே இருக்கும். ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் இந்த யுத்தத்தை எப்படி நடத்துறது, இந்த யுத்தத்தை எப்படி நடத்துறது, அந்த யுத்தத்தை எப்படி செய்யறது, இந்த யுத்தத்தை எப்படி ஜெயிக்கணும் அப்படின்றது யாருக்கு தெரியும்னா அந்த கமாண்டர் தெரியும். சோல்ஜர் அங்க இருக்க அந்த வீரர்கள் கையில இல்ல, அவனை நடத்துற சோல்ஜர் கையில தான் அவன் வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் இருக்குது. அவன் என்ன செய்யணும்? சோல்ஜரை கவனிக்கணும். இந்த இடத்துல என்ன செய்ய வேண்டியது இருக்குது, இப்ப நான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, இப்ப நான் பதுங்கணுமா, இப்ப நான் முன்னேறி போகணுமா, இப்ப நான் ஷூட் பண்ணணுமா, இப்ப நான் என்ன செய்யணும், நான் ரைட் திரும்பணுமா, லெஃப்ட் திரும்பணுமா, பேக் திரும்பணுமா, நான் ஃப்ரண்ட் பார்க்கணுமா, என்ன செய்யணும்ன்றத யார் கமாண்ட் பண்ணுவா? அந்த கமாண்டர் கமாண்ட் பண்ணுவா. அந்த கமாண்டரை கவனிக்கிற பத்தியா அந்த வீரர்கள் என்ன செய்ய முடியும்னா ஒரு சரியான யுத்தத்தை ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறது யார் கையில இருக்கு? அவன் கையில இருக்கு. அவங்க யுத்தம் பண்ண அவன் கையில இல்ல, யார் கையில இருக்கு? அந்த கமாண்ட் பண்ண பத்தியா அந்த கமாண்டர் கையில தான் இருக்கு. அப்ப நீங்க கமாண்டர் எவ்வளவு பேர் கவனிக்கிறாங்க நமக்கு தெரியல. ஏதோ நான் ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்றோம். என்ன ஜெபம் பண்ற? எதுக்கு ஜெபம் பண்ற? எதிரி யாருன்னு தெரியுமா? போ, எதிரி யாருன்னே தெரியாம எப்படி ஜெபம் பண்ற? ஒரு யுத்தம் பண்ண என்ன தெரியணும்? எதிரியுடைய பலனும் தெரியணும், அவனுடைய பலவீனமும் தெரியணும். ஒரு யுத்தம் பண்றவனுக்கு எதிரியை குறித்து பலமும் தெரியணும், பலவீனமும் தெரியணும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜெபம் அல்ல, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜபம் அல்ல. ஸ்தோத்திரம் 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 ஜபம் முடியல, ஆண்டவரே மாற்றுக்காப்பான்னு சொல்லிட்டு கதை அப்படி திருப்பி போட மாட்டாரு. ஒவ்வொரு ஜபம் இருக்குது, ஒவ்வொருக்கு வழிமுறை இருக்குது, ஒவ்வொருக்கு இருக்குது, அந்த விதிமுறைகள் இருக்குது. அப்படி செஞ்சாதான் என்ன செய்ய முடியும்? அந்த யுத்தத்தை வெற்றி பெற முடியும். அவன் தேவன் என்ன செய்கிறார்? அவன் தேவன் பக்கம் காத்துக்கிறான். இந்த இடத்துல என்ன ஜெபிக்கணும், இப்ப எதுக்கு ஜெபிக்கணும், இப்ப எப்படி ஜெபிக்கணும், இப்ப என்ன செஞ்சு ஜெபிக்கணும். ஏன் நம்ம ஜபத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்றோம்? கையை உயர்த்தி ஜெபம் பண்றோம், கையை பிடிச்சி ஜெபம் பண்றோம், தலையை உயர்த்தி ஜெபம் பண்றோம், கையை விரிச்ச கையை உயர்த்தி ஜெபம் பண்றோம், நேர்முறைகள் போட்டு ஜெபம் பண்றோம். ஏன் சொல்றோம்? தூக்கம் வருதா, தூக்கத்தை கலைக்கிறதுக்கு. அப்படியா? ஜெபத்துல ஒவ்வொருக்கும் வழிமுறைகள் உண்டு, ஜெபத்துக்கும் ஒவ்வொருக்கும் வழிமுறைகள் உண்டு இல்லையா? மோசே என்ன செஞ்சாரு? அப்படி கையை உயர்த்தி பிடிச்சார். என்ன ஆச்சு? அமலேக்கர் போன கீழே அழிஞ்சான். அவர் மட்டும் கையை உயர்த்தினா இருக்கும். இன்னைக்கு எதோ நினைக்கிறாங்கன்னா கையை உயர்த்ததான் சொல்லாம அவங்களுக்கு வேலை வேணாம்னு நினைக்கிறாங்க. ஜெபத்துல ஒவ்வொரு விதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, ஜெபத்துல ஒவ்வொரு காரியத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஜெபத்துல ஒவ்வொருக்கும் ட்ரெயின் ஆகணும். ஏதோ நம்ம தெரிஞ்ச மாதிரி சொல்லி தோத்திரம் 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 ஆண்டவரை மாற்ற இயேசுவை நாமத்தில் பிதாவே, அந்த 4 வார்த்தை இல்ல. என்ன சொல்லணும்? எதுக்கு ஜெபிக்கிற, என்ன குறிப்பு நீ ஜெபிக்கிற, உன் எதிரி யாரு, இதுக்கு இருக்கிற எதிரி யாரு, அந்த பிரச்சனை சொல்ற அந்த பிரச்சனை பண்ணிக்கிற எதிரி யாரு, அந்த எதிரி எப்படி செயல்பட விரும்புறான், அந்த எதிரி எப்படி யுத்தம் பண்ண விரும்புறான், அந்த எதிரி எப்படி யுத்தம் பண்ண போற. இப்ப அவனுக்கு தெரிகிற அந்த யுக்தி மறைமுறை அவனை விட மேற்படி வீழ்த்த உனக்கு தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும்? அவனை ஜெயிக்க முடியும். அவனை பத்தி ஒண்ணுமே தெரியாத நம்ம சண்டை பண்ண என்னதான் சண்டை போடுவேன்? எதிரியை பத்தி ஒண்ணுமே தெரியாம எப்படி சண்டை போடுவேன்ற? எதிரியை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கோ. யாருதான் தெரியும் எதிரியை பத்தி? உனக்கு வருகிற எதிரியை பத்தி தேவனுக்கு தெரியும். அப்ப என்ன செய்யணும்? இதுக்கு என்ன செய்யணும், இதுக்கு எப்படி நான் ஜெபிக்கணும், இதுக்கு எப்படின்னா இது என்ன செய்வேன் இருக்குது. இந்த சூழ்நிலைக்கு என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் ஒரே ஜெபம் அல்ல. உபவாசம் ஜெபி பண்றதுக்கு உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும், தனியாக ஜெபிக்கிறதுக்கு தனியாக ஜெபிக்கணும், நைட்ல ஜெபிக்கிறதுக்கு நைட்ல ஜெபிக்கணும் இல்லையா? ஆயுள் எப்ப சொன்னாரு? ஒவ்வொரு ஜபத்துக்கு என்ன? ஒவ்வொரு ஜபம் இருக்குது, பதிவிடை ஜபம் இருக்குது. சரி, பதிவிடை ஜபம் இருக்கு. ஏன் பதிவிடை வைக்கிறாரு? அதெல்லாம் பல காரணங்கள். நம்ம நினைக்கிறதாக ஏதோ ஒண்ணு அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டா ஜெபம் பண்ணிட்டோம், ஸ்தோத்திரம் பண்ணிட்டோம், நல்லா ஜெபம் பண்ணோம், இன்னைக்கு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணோம். என்ன ஜெபம் பண்ண நீ? உபவாசம் பண்ணி என்ன ஜெபம் பண்ண? உபவாசம் என்ன ஜெபம்? எந்த எதிரியை தாக்கப்படுறான், எந்த எதிரி வந்தா எந்த எதிரியை தாக்கறத நீ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண?
எந்த எதிரியை தாக்கத்துக்கு இரவலை ஜெபிச்சேன்? எதிரியை பத்தியே ஒண்ணும் தெரியாம நானும் ஜெபம் பண்றேன். நான் தமிழ் சொல்றேன், எங்க வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போயிருக்கிறான்னு சொல்லிட்டு நானும் பண்றேன். என்ன பண்ற? எதுக்கு ஜெபம் பண்ற? உன் எதிரி யாரு? அப்ப எதிரி பத்தி என்ன தெரியும் உனக்கு? அப்ப நமக்கு விளங்குனதெல்லாம். அப்ப இதெல்லாம் நமக்கு புரியலன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? எதிரியை ஜெயிக்க முடியாது. கத்தனை செய்ய விரும்புறாரு, கற்றுக் கொடுக்க விரும்புறாரு. காரணம் யாரு? எல்லாரும் ஒரே எதிரி இல்ல, எல்லாரும் ஒரே எதிரி இல்ல. அந்த நியாய 3 பாருங்க, 3:2 பாருங்க. அந்த எதிரிகள் யார் யார் பாருங்க? 3 பேரும் ஒரே எதிரி இல்ல, இல்லையா? பெலிஸ்தருடைய 5 அதிபதிகளும், சீதோனியர், ஏவியரும். அப்ப ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு வித கேட்டகரி வேற. பிசாசு எல்லாம் ஒரே மாதிரி இல்ல, ஒவ்வொரு கேட்டகரிகள் வேற. அதிகாரமா சொல்றாரு. எபேசியர் 6 வாசிக்கிறோம். துரைத்தனம், அதிகாரம், பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டல பொல்லாத ஆவிய சேனைகள். எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு? 4 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஏதோ ஒரு பிசாசு ஆண்டு இயேசுவின் நாமத்தை போயிடாதபடி 4 டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க, இல்லையா? எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனைகள். எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு? இது கேபிட்டல் டிபார்ட்மெண்ட்டுங்க. இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் ஆவிகள் வேற. இது இருக்கிறது தலைமைத்துவத்தில் இருக்க 4 டிபார்ட்மெண்ட். இந்த தலைமைத்துவத்துக்கு 4 டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கிற பிசாசுகள் வேற. எல்லாரும் ஒரே மாதிரி கிரியை செய்யாது, எல்லாம் ஒரே மாதிரி கிரியை செய்யாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான கிரியை இருக்கு. துரைத்தனங்களுக்கு அதுக்கு வேற, அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட். அதிகாரம் அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட். இப்பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதிகள் அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட். வானமண்டல பொல்லாத ஆவியின் சேனைகள் அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு செயல்பாடுகள் வேற. இப்படி எந்த ஆவியோட மோத விரும்புற? இப்ப நீ எந்த ஆவியோட எனக்கு மோத விரும்புற? துரைத்தனத்தோட மோதறியா? அதிகாரத்தோட மோதறியா? வானமண்டல பொல்லாத ஆவிகளோட மோதறியா? இப்பிரபஞ்ச அந்தகார லோகாதி நீ யாரோட மோதற? இன்னைக்கு நீ யாரோட மோதரனே தெரியாம என்ன பண்ணி இருக்கிறோம்? மோதறோம், நாங்க ஜெபம் பண்றோம், நான் ஜெபம் பண்றேன்ற. யாரோட ஜெபம் பண்றப்போ இன்னைக்கு ஜெபிக்கிறியே? இன்னைக்கு யாரோட நீ மோதற? நீ எந்த டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு யுத்தம் பண்ற? நீ சீதோட யுத்தம் பண்றியா? பெலிஸ்தரோட யுத்தம் பண்றியா? நீ யாரோட யுத்தம் பண்ற? நீ விபச்சாராவோட யுத்தம் பண்றியா? பேசித்தனாவோட யுத்தம் பண்றியா? ஏசலோட யுத்தம் பண்றியா? பிக்கரகாவோட யுத்தம் பண்றியா? பெலிஸ்தராவோட யுத்தம், எந்த ஆவியோட யுத்தம் பண்ற? இந்த உலகத்தை அதிபதி யுத்தம் பண்றியா? மாம்சத்தோட யுத்தம் பண்றியா? எதோட கூட யுத்தம் பண்ற? நீ ஜெபம் எதை பற்றி இருக்குது? எதுவுமே தெரியனாலும் ஜெபம் பண்றான், நானும் ஜெபம் பண்றேன்னா தோத்து போயிடுவோம். தோத்து போன ஒருவனுக்கு என்ன செய்ய முடியாது? கனப்படுத்த முடியாது. ஏதோ நீங்க என்ன செய்ய நிறைய பேருக்கு என்ன போச்சுன்னா, காலைல இருந்தா ஒரு ஜெபம், நைட்டு படுக்கும்போது ஒரு ஜெபம், முடிஞ்சு போச்சு. காரணம் என்ன? நாங்க ஜெபம் பண்றோம், குளிர் ஜெபம் பண்றீங்க, நாங்க பண்றோம். எதுக்கு பண்ணீங்க? நீ ஜெபம் பண்ணியே எதுக்கு பண்ண? இன்னைக்கு எந்த ஆவியோட மோதனை? நீ எந்த ஆவியோட மோதனை? ஏன்னா தாவீதை கடை சொல்லுவான், இன்னைக்கு எந்த பக்கமா யுத்தம் பண்ணிட்டு வந்தீங்க, இன்னைக்கு எந்த பக்கமா யுத்தம் பண்ணிட்டு வந்தீங்க, இன்னைக்கு எந்த பக்கமா யுத்தம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு ஒவ்வொரு பகுதி என்ன பண்ண போயிட்டு வரும்போது அவன் லாயிஸுக்கு சொல்லணும். நாங்க இந்த பக்கம் இன்னைக்கு இந்த பக்கம் யுத்தம் பண்ணிட்டு வந்தோம், நாங்க இன்னைக்கு போய் இந்த பக்கம் யுத்தம் பண்ணிட்டு வந்தோம், நாங்க இந்த பக்கம் போயிட்டு என்ன பண்ணி யுத்தம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு ஒவ்வொரு நாள் யுத்தத்தையும் யாருக்கு சொல்லணும்? தாவீது போய் வந்து லாயிஸுக்கு சொல்லணும். அப்ப நம்ம யுத்தம் யாரோட கூட இருக்குது? நம்ம யுத்தம் யாரோட யுத்தம் பண்ற? இன்னைக்கு நமக்கு யுத்தத்தின் எதிரிகள் யாரு? அந்த எதிரி எந்த டிபார்ட்மெண்டோட மோதற? துரைத்தனத்தோட மோதறியா? அதிகாரத்தோட மோதறியா? வானமண்டல ஆவிகளோட கூட மோதறியா? பிரபஞ்சத்தை லோகாதிபதி யாரோட கூட மோதற? எல்லாத்துக்கும் ஒரே பவர் பத்தாது. எல்லாருக்கும் ஒரே ஜெபம் போதாது. அந்த பவர் வேற, அவனுடைய எஃபெக்ட் வேற, அவனுடைய தாக்கம் வேற. அவனை பத்தியே ஒண்ணும் தெரியாது, எப்படி தாக்க பண்ணி? எதிரியை பத்தி ஒண்ணுமே தெரியாம எப்படி பண்ணி தாக்குவ? ஏதோ நானும் ஜெபம் பண்றேன் உட்கார்ந்து தோத்து போயிடுவோம். தேவன் என்ன செய்வார்? ட்ரெயின் பண்ண விரும்புறார். அப்ப இந்த பிரச்சனை எப்படி ஜெபிக்கிறது? யாரை பார்க்கணும்? கமாண்டரை பாரு. அப்பதான் நமக்கு தெரியும், ஓ இதுக்கு இப்படி நம்ம ஜெபிக்கணும், ஓ இதுக்கு நம்ம இப்படி நம்ம ஜெபிக்கணும், இதுக்கு என்ன பண்ணணும்? கையை பிடிச்சி ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும், இதுக்கு என்ன செய்யணும்? இப்படி நம்ம தனியா உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும், இதுக்கு தனியா போராடி நம்ம ஜெயிக்கணும், இப்ப நைட் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், சாமாங்காத்த என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? யுத்தம் பண்றவனுக்கு தெரியாது, கமாண்டருக்கு தான் தெரியும்.
இன்னைக்கு கமாண்டரை பார்க்க அனுபவங்கள் நானும் ஜோம் பண்றேன், 4 தோத்திரமான தெரிஞ்சா போதுங்க, ஜோம் பண்ணிட்டேன் அவ்வளவுதான். 4 தோத்திரமா தெரிஞ்சுட்டா போதும், அவளை கையிலே பிடிக்க முடியறதில்ல. இப்போ 4 தோத்திரமான தெரிஞ்சுட்டா போதும், அவ்வளவுதான். அவன் என்ன போச்சு, பாயங்க அவ்வளவுதான், தலைகள் ஜெபிக்கிற மாதிரி கணக்காகி போச்சு அவங்களுக்கு. 4 தோத்திரம் பண்ணிட்டா போதும், நாங்க ஜோம் பண்றோம், நாங்க ஜோம் பண்றோம். உங்க ஜெபத்தை கண்டு என்ன தாக்கம் நடந்திருக்கு, எங்க ஜெபத்தை அதிகரிக்கணும், எங்க ஜெபத்தை குறைக்கணும், எங்க சைலண்டா ஜெபிக்கணும், எங்க சத்தம் ஜெபிக்கணும், எங்க கையை வைத்து ஜெபிக்கணும், இதெல்லாம் யாருக்கு தெரியும்னா கமாண்டருக்கு தான் தெரியும். அப்ப தேவன் என்ன செய்ய விரும்புறாரு, அந்த யுத்தத்தை ட்ரைன் பண்ண விரும்புறார், அந்த யுத்தத்தை கற்றுக் கொடுக்க விரும்புறார். அந்த யுத்தத்தை கற்றுக் கொடுக்க யார் கற்றுக் கொடுக்கணும், எல்லாருக்கும் தேவன் கற்றுக் கொடுக்க விரும்பல. யுத்தத்தையே பார்க்காம ஒரு கூட்டம் யுத்தம்னா என்னன்னு தெரியாமலே ஒரு கூட செத்து போச்சு. யுத்தம்னா என்னன்னே தெரியாமலே ஒரு கூட செத்து போச்சு. எங்க பணாந்தரத்துல. ஆனா ஒரு கூட்டத்தை கத்தரை பார்க்கிறார், இல்ல இவன் எப்படி பண்ணக்கூடாது, இவனுக்கு ஜெபத்தை கத்துக் கொடுக்க இவன் சாவக்கூடாது. இவன் என்ன பண்ணணும், சாகிறதுக்கு முன்னாடி நல்ல ஜெபிச்சு சாதிச்சதை அவன் சாகணும் அப்படின்ட்டு ஒரு கூட்டத்தை ஜெபத்தை கற்றுக் கொடுக்க விரும்புறார். யாருக்கு தேவன் ஜெபத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறாருன்னா, மற்றவர்கள் செய்கிற தவறுகளை நாம் செய்யாத இருக்கிற ஒருவனுக்கு தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா ஜெபத்தை தேவன் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு ஜெபத்தை ஆண்டவனுக்கு கற்றுக் கொடுக்கணும்னா மற்றவர்கள் செய்கிற தவறுகளை நாம் செய்யாத நபராக இருக்கணும். மற்றவர்கள் செய்கிற தவறுகளை நாம் செய்யக்கூடிய நபராக இருந்தா ஜெபத்தை உனக்கு நீ சொன்ன எவ்வளவு போராடினாலும் உனக்கு ஜெபிக்கவே தேவன் கற்றுக் கொடுக்க மாட்டான். நீ என்ன வேணா பண்ணு, உனக்கு ஜெபிக்கவே தேவன் கற்றுக் கொடுக்க மாட்டான். கர்த்தர் கற்றுக் கொடுக்கறன்னா நீ ஒரு நாள் கற்றுக்க முடியாது. ஜெபத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கலன்னா நீ கற்றுக்கவே முடியாது. திரும்ப சொல்றேன், நம்ம சொல்றதெல்லாம் ஜெபம் அல்ல, நம்ம சொல்லிருக்கிறதெல்லாம் ஜெபம் அல்ல. ரொம்ப நேரம் ஜோமிட்டாக்க, ரொம்ப நேரம் ஸ்தோத்திரமிட்டாக்க நீ ரொம்ப நல்லா ஜெபிச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஜெபிக்கிறது காரணம் இருக்குது, குறிப்பு இருக்குது, தலைப்பு இருக்குது, வெளிப்பாடு இருக்குது, வசனம் இருக்குது, மேற்கோள் இருக்குது, திருஷ்டாந்தம் இருக்குது, இதெல்லாம் ஜெபத்துல இருக்குது. இதை யாருக்கு தேவன் கற்றுக் கொடுப்பார்னா மற்றவர்கள் செய்கிற தவறுகளை நாம் செய்யாத ஒரு நபராக இருந்தாதான் நம்ம ஜெபத்தை கற்றுக் கொடுப்பா. அந்த ஜெபத்தை கற்றுக்கொண்டு கொடுக்கும் போது கற்றுக்கொண்ட ஒருவன் தான் அந்த எதிரியை அழிச்சு ஜெயிச்சு அந்த கணத்தை அவன் பெற முடியும். அந்த கணத்தை அவன் பெற முடியும். அப்ப எதிரியை யார் அழிக்க முடியும், யார் அழிக்க முடியும்னா கர்த்தர் ட்ரைன் பண்ணணும். நம்மளை சத்ருவை பிரச்சனை எப்ப ஜெயிக்க முடியும், கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கணும். கர்த்தர் என்ன செய்யறாரு, அவரே பிரச்சனை அனுமதிக்கிறார், அவரே கற்றுக் கொடுக்கிறார், அவரே ஜெயிக்க வைக்கிறார், அவரே கனப்படுத்துறார். அப்ப நமக்கு என்ன வேலை, வெறும் ஆக்ஷன் பண்ண தான் நம்முடைய வேலை. வெறும் ஆக்ஷன் மட்டும் தான் நம்ம வேலையை தவிர மீதி எல்லாம் அவர் பார்க்கிறார். மீதி எல்லாம் அவர் பார்த்துட்டு இருக்கிறார். இந்த பார்த்தா நீங்க இந்த டிரைவிங் ஸ்கூல்ல பார்த்து வச்சுக்கோங்க, அந்த ஆரம்பம் என்ன செய்வாங்க, சும்மா ஸ்டேரியை பிடிக்கிறது மட்டும் தான் அவங்க வேலை. மீதி வேலை யார் வேலை, அந்த கற்றுக் கொடுக்கிற மாதிரி. அவன் தான் என்ன பண்ணுவான், பிரேக் மறிக்கிறது, கீரை போடுறது, திரும்பி எல்லாம் அவன் வேலை தான். இவன் சும்மா அப்படி கையை வைக்கிறது அவன் வேலை. அதை போல என்ன செய்யறாருனாக்க நம்ம சும்மா அப்படி ஆக்ஷன் பண்றதான் நம்ம வேலை. மீதி வேலை யாருடையது, தேவனுடையது. அவர் செய்யறார். யாருக்கு, எல்லாருக்கும் இல்ல. ஒரு கூட்டத்துக்கு கத்தே கொடுக்கல, ஒரு கூட்டத்துக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கவே இல்லை, காலி பண்ணி முடிச்சுட்டாரு. 40 வருஷம் இங்கேயே சாவு, 40 வருஷம் 4 ஸ்தோத்திரம் தெரியாம சாவடிச்சுட்டாரு. 40 வருஷம் சபையில இருக்கிறான், 4 ஸ்தோத்திரம் கூட பண்ண தெரியாம காலி பண்ணிட்டாரு. ஆனா ஒரு கூட்டத்தை பார்க்கிறாரு, இல்ல இப்படி என்ன செய்யணும், ஜெபத்தை நல்ல கற்றுக் கொடுக்கணும். இவன் ஜெபத்தை என்ன பண்ணணும், உருவாக்கணும். இவன் ஜெபத்தை என்ன செய்யணும், இவன் ஜெபித்து ஜெயிச்சு ஜெயிக்கிறவன் என்ன பண்ணுவன் இருக்கணும், இவன் ஜெபத்துல ஜெயிக்கிறவனா இருக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டத்தை என்ன பண்றாரு, ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு கூட்டத்துக்கு ஜெபனை என்ன தெரியாமலே செத்து போச்சு. ஒரு கூட்டத்துக்கு ஜெபனா என்ன, நீளம் அகலம் உயரம் எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்து இப்படிதான் அப்படி ஜெயிச்சு என்ன செய்யறாருன்னா அப்படி ஜெயம் எடுக்க வைக்கிறான். அப்ப ஜெபித்து ஜெயம் எடுக்க வைக்கணும்னாக்க நம்ம யாரா இருக்கணும், மற்றவர்களை செய்கிற தவறுகளை நாம் செய்யாத நபரா இருக்கணும். அந்த நபருக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புறான், ஜெபத்தை கற்றுக் கொடுக்க விரும்புறான். இதுக்கு தாவீது சிறந்த எடுத்துக்காட்டு. இதுக்கு தாவீது சிறந்த எடுத்துக்காட்டு இல்லையா, இதுக்கு தாவீது சிறந்த எடுத்துக்காட்டு. என்ன எடுத்துக்காட்டு, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல அவர் சொல்ற ஒரு சின்ன கருத்தை நம்ம கவனிக்கணும். அவர் சொல்ற ஒரு சின்ன கருத்து தெரிஞ்ச காரியம், ஆனா இதுக்கு சம்பந்தப்பட்ட நேர்த்தியான ஒரு காரியம், நேர்த்தியான ஒரு காரியம். 32வது வசனத்திலிருந்து தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உமது அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தரோடு என்ன செய்வேன், யுத்தம் பண்ணுவேன் என்றார். தாவீதை நோக்கி
இந்த பெலிஸ்தனை எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால ஆகாது, நீ இணைஞ்ச என்றால் தாவீது சவுலை பார்த்து ஏன் மேற்கொள்ள, அப்ப யாரை மேற்கொள்ள முடியாது? யாரை மேற்கொள்ள முடியாது? ட்ரைனிங் எடுத்தவனை மேற்கொள்ள முடியாது. சவுல் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, என்ன சொல்றாரு? அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன். அவன் யுத்தத்தை எப்ப கத்துக்கிட்டான்? அப்ப இது ஆரம்பத்துல கத்துக்கிட்டவன் இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டே இருக்கிறான்? ட்ரைன் பண்ணிட்டே இருக்கிறான். அப்ப யார் சரியான விதத்துல உருவாக்கப்பட்டானோ அவன் என்ன செய்ய முடியாது. இப்ப சவுல் என்ன சொல்றான்? அந்த கோலியாத்தை மேற்கொள்ள முடியாது. ஏன் முடியாது? அவன் சின்ன வயசுல என்ன பண்ணிருக்கிறான்? ட்ரைனிங் எடுத்திருக்கிறான். சின்ன வயசு என்ன பண்றான்? ட்ரைனிங் எடுத்திருக்கிறான். அப்ப சின்ன வயசுல தான் உருவாக்கி 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 அவங்க யாரா நிக்கிறான்? ஒரு யுத்த வீரனா நிக்கிறான். அப்ப ஜெபத்துல உருவாகி 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 யார் உயர்ந்து நிக்கிறாங்களோ அவங்களதான் யார் மேற்கொள்ள முடியாதுன்னா பிசாசு மேற்கொள்ள முடியாது. இப்ப அப்படியே ஆப்போசிட் நமக்கு எடுத்துக்கோங்களா? அதை இப்ப சவுல் என்ன சொல்றாரு? நம்ம சிறு அவனோட யுத்தம் பண்ண உன்னால முடியாதுன்றார் இல்லையா? யுத்தம் பண்ண உன்னால முடியாது. ஏன் முடியாது தெரியுமா? அவன் சின்ன வயசுல என்ன செய்யறான்? சின்ன வயசு அவன் என்ன செய்யறான்? யுத்தத்தை கற்றுக்கொள்ளவன் பழக்கணும் சொல்றான் இல்லையா? இப்ப அவன் மட்டும் இப்ப அவனுக்கு என்ன பிடிக்க தெரியுது? ஆரம்பத்துல வில் எடுத்திருக்கலாம், அம்பு எடுத்திருக்கலாம் இல்லையா? அம்பு எடுத்து போட்ட உடனே எனக்கு அம்பு போட தெரிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்தாக்க இப்ப பண்ணிருக்க முடியுமா? கொஞ்சம் நல்ல கற்பனை பண்ணி பாருங்க இல்லையா? இப்ப அவன் என்ன சொல்றான்? சிறு வயது முதல் அவன் யுத்த வீரன்றான். அப்ப சின்ன வயசுல இருக்கும்போது அவன் என்ன தெரியுது? ஈட்டி எடுத்து போடுவான். போட்டிருப்பானா? ஈட்டி எடுத்து போட்டிருப்பான். வாழை எடுத்து அடி சுத்தி இருப்பான். கத்தி எடுத்து அடி வெட்டியிருப்பான். சும்மா செடியிலாவது வெட்டியிருப்பான்ல. கத்தி எடுத்து சும்மா செடியில என்ன பண்ணிருப்பான்? வெட்டியிருப்பான்ல. இப்ப இந்த செடிகளை வெட்டும் போது இப்ப என்ன நினைச்சிருக்கணும்? கோலியாத்து எனக்கு என்ன தெரியுது? இப்போ யுத்தம் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சிருந்தாக்க என்னைக்கோ செத்து போயிட்டு இருப்போம். இது இந்த மாதிரி என்ன நினைக்கிட்டேன்னா அதான் சொல்றேன், 4 தோத்திரம் தெரிஞ்சா போதும். என்ன ஆயிட்டோம்? எனக்கு ஜெபிக்க தெரிஞ்சிருச்சு, எனக்கு ஜெபிக்க தெரிஞ்சிருச்சு. அடுத்தது ஜெபிக்க கற்றுக்கணும்ன்ற வாஞ்சை இல்லை. எவ்வளவு பேரு நீங்க ஜெபிக்கிறீங்க இல்லையா? நான் ஜெபிச்சது சரியா போச்சா? நான் ஜெபிச்சது சரியா போச்சா? இந்த ஜெபத்துல என்ன திருத்த வேண்டியது இருக்குது அப்படின்னு கற்றுக்கொள்ள ஆர்வம் எவ்வளவு பேர்? இப்ப இங்க ஒரு ஜெபங்களுக்கு நான் ஒரு ஜெபங்களுக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஜெபிச்சிட்டீங்க இல்லையா? இப்ப ஜெபிச்சிட்ட பிறகு வந்து நான் ஜெபிச்சது சரியா போயிடுச்சா? ஜெபிச்சது சரியா போயிடுச்சா? இது சரிதானா? இல்ல என்ன நான் தவிர்க்க வேண்டியது இருக்குது? இதில் என்ன நான் என்ன கூட்டி இருக்கணும்? இது எதை நான் தவிர்த்து இருக்கணும்? அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு ஆர்வம் உள்ளவங்க எவ்வளவு பேரு? நான் சொல்றது புரியுதுங்களா? எவ்வளவு பேருக்கு நான் செய்யற ஒரு ஜெபம் சரிதான், நான் கரெக்டா ஜெபிச்சிட்டேனா? இல்ல இன்னும் நான் இதுல நான் தவிர்க்க வேண்டியது என்னென்ன இருக்குது, கூட்ட வேண்டியது என்னென்ன இருக்குது. அப்ப கூட்ட வேண்டியதை கூட்டினாதான், தவிர்க்க வேண்டியதை தவிர்த்தாதான் அது எப்படி இருக்கும்? சரியா இருக்கும் இல்லையா? ஒரு சாம்பார் அப்படின்னா கூட்ட வேண்டியதை கூட்டணும், தவிர்க்க வேண்டியதை தவிர்த்தாதான் நல்லா இருக்கும். இப்ப சாம்பார் வெங்காயம் போடணும் இல்லையா? வெங்காயத்தை அப்படியே போட நல்லா இருக்குமா? அது மேற்தோடெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு இல்லையா? நீக்க வேண்டியது என்ன செய்யணும்? நீக்கணும் இல்லையா? சேர்க்க வேண்டியதை சேர்க்கணும். நீக்க வேண்டியதையும் நீக்கல, சேர்க்க வேண்டியதை சேர்க்கல. வெங்காயம் போடணும், அப்படியே கலந்த வெங்காயத்தை அப்படியே சாம்பார்ல போட்டு செஞ்சாக்க எப்படி இருக்கும்? அதுவும் சாம்பார் தான். எப்படி இருக்கும்? மனுஷன் சாப்பிட முடியாது, அவ்வளவுதான். நீங்க நிறைய ஜபம் அப்படிதான் இருக்கு. என்ன ஜபம்? எதை நீக்கணும்னு தெரியல, எதை சேர்க்கணும்னு தெரியல. ஆக மொத்தம் என்ன? கடையில் வாங்கின வெங்காயத்தை அப்படியே சாம்பார்ல போடு, கடையில் வாங்கின வெங்காயத்தை அப்படியே சாம்பார்ல போடு இல்லையா? கடையில் வாங்கின பருப்பை அப்படியே கொட்டு, சரியா? கடையில் வாங்கின காய்கறிகள் என்ன பண்ணு, அப்படி அடிக்கிறதாலும் அதெல்லாம் போடு. சாம்பார் தானே, காய் தானே, அதுவும் எதுவும் காய் தானே, அதுக்கு காய் தானே, நல்லா இருக்குமா? இன்னைக்கு நிறைய 99% ஜபம் அப்படிதான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு. என்னது? அதை நீக்க வேண்டியதையும் என்ன செய்யறதில்ல, நீக்கிறதில்ல. நீக்க வேண்டியதையும் நீக்கிறதில்ல இல்லையா? சேர்க்க வேண்டியதையும் சேர்க்கறதில்ல. ஆக மொத்தம் என்ன? நான் காய் போட்டேன். எதுல போட்டேன்? சாம்பார்ல காய் போட்டேன். அந்த காய் என்ன காய்? நல்ல காயா? அது முத்தன காயா? அது நல்லா இருக்குதா? அதை நீக்கிறதா இருக்குதா? ஏதாவது இருக்கா? சரி, பீட்ரூட் பொருள் பண்ணணும் இல்லையா? பீட்ரூட் வாங்கி பொருள் பண்ணுவீங்கல்ல, பீட்ரூட் வாங்கி அப்படியே வெட்டி பொருள் பண்ண எப்படி இருக்கும்? பீட்ரூட்டை வாங்கி நான் சொல்றேன், பீட்ரூட் பண்ண என்ன செய்யணும்? மேற்கொள்ள நீக்கணும் தானே.
இல்ல அப்படியே போடலாமா? மேற்கொள்ள நீக்கணும் தானே. இப்ப பீட்ரூட் பை பொரியல் பண்றேன், பீட்ரூட் பொரியல் பண்றேன், அப்படியே என்ன பண்ற போடுங்க, எப்படி இருக்கும்? அதான் நிறைய பேர் ஜபம் எதை நீக்கணும், ஜபத்துல எதை நீக்கணும் தெரியல, எதை சேர்க்கணும் தெரியல. ஆக மொத்தம் என்ன, பொரியல் பண்ணிட்டேன், அந்த பொரியல் மனுஷன் வாயில வைப்பானா? இன்னைக்கு அப்படிதான் இருக்கு நிறைய பேருடைய ஜபம். நிறைய பேர் ஜபம் காதை அடைச்சிக்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ண, சரி ஏதோ ஒரு ஜபிச்சு போ அப்படின்னு விட வேண்டியது. வேற வழியில் என்ன பண்ண? எத்தனை வருஷம் ரசிக்கப்பட்டு உன் ஜபத்தை வளர்ச்சிதான் என்ன? ஒருவேளை ஜெபிக்க தெரியாத, ஜெபிக்க கற்றுக்கொண்ட இடத்துல இருக்குன்னா பரவாயில்ல இல்லையா? அவன் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கல, ஜெபிக்க அவனுக்கு தெரியாது, ஓகே பரவாயில்ல. நான் சொன்ன ஜெபிக்க ஒரு இடத்துல இருந்து, ஜெபிக்க ஒரு சபையில இருந்து ஒரு சரியான ஜப குறிப்புக்கு சரியா ஜெபிக்க தெரியலன்னா நான் என்ன சொல்ல? காரணம் என்ன? நான் கத்தவனை கற்றுக் கொடுக்க விரும்பல, அவ்வளவுதான். ஏன் கற்றுக் கொடுக்க விரும்பல? மற்றவங்க செய்யற ஏதோ ஒரு தப்பு மட்டும் இருக்கு. ஜெபிக்க யாருக்கு தேவன் கற்றுக் கொடுக்க மாட்டார்னா, மற்றவர்கள் செய்கிற தவறுகள் நமக்குள் இருக்குமானால் கத்தனை செய்ய மாட்டார். நமக்கு ஒரு நாள் ஜெபிக்க தேவன் கற்றுக் கொடுக்க மாட்டார். யாருக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார் ஜெபத்தை? கானானில் உள்ள இஸ்ரவேலுக்கு கற்றுக் கொடுத்தார தவிர வனாந்தரத்தில் இஸ்ரவேலுக்கு தேவன் கற்றுக் கொடுக்கல. ஏன் கற்றுக் கொடுக்கல? அவன் மற்றவன் செய்யற தப்ப அவனு செஞ்சவன். ஆனா இவன் யாரு? கானானுக்குள்ள போயிட்ட மத்திய இவன் யாரு? அவன் செஞ்ச தவற இவன் செய்யாதவன் எங்க போய் போனோம்? கானானுக்குள்ளே போனோம். அப்ப கானானுக்குள்ள இருக்கிறவனுக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறான்? கற்றுக் கொடுக்க விரும்புகிறான். இன்னைக்கு ஜெபத்தை பத்தி எனக்கு தேவன் கற்றுக் கொடுக்கலன்னா மற்றவங்க செய்யற தப்ப ஏதோ நான் செஞ்சிருக்கிறேன்னு அர்த்தம். ஜெபத்தை பத்தி எனக்கு தேவன் போதிக்கல, ஜெபத்தை பத்தி எனக்கு கூட சொல்லி கொடுக்கல. ஏதோ எனக்கு தெரியுமா நான் ஜெபம் பண்றேன். இன்னைக்கு நிறைய பேர் பயங்கர லாஜிக் என்னது, எனக்கு தெரியுமா நான் ஜெபம் பண்றேன். இதெல்லாம் யாருன்னா வளர விருப்பம் இல்லாத கூட்டங்கள், வளர்றதுக்கு விருப்பம் இல்லாத கூட்டம். நல்லா ஜெபிக்கிறாங்களே, நாம என்ன செய்ய, நம்ம ஜெபிக்கலாமே, அப்படிப்பட்ட வைராக்கியம் வரலாம். அவங்களாம் ஜெபிக்க தெரியுது, படிச்சுட்டு கேட்டாங்க, படிச்சுட்டு போனா ஜெபிக்க தெரியுமா என்ன? ஜெபத்தை கற்றுக் கொடுக்கறது கர்த்தர், படிப்பு இல்ல. படிப்புல புஸ்தகமாவது படிச்சு மனப்பாடம் பண்ணி எழுதுறதுக்கு ஜெபத்தை நீ மனப்பாடம் பண்ணி பண்ண முடியாது. ஜெபத்தை கர்த்தர் தான் கற்றுக் கொடுக்கணும். யாருக்கு கற்றுக் கொடுப்பா? அடுத்தவன் செய்யற பாவத்தை செய்யாத ஆளாக கற்றுக் கொடுப்பார். அடுத்தவன் செய்யற தப்ப படியில உட்காந்து கற்றுக் கொடுக்க மாட்டார். ஜெபத்தை கத்துக்கிறவங்களே காரி பண்ணி என் ஆத்மாவை கத்த சொல்லி பொறுப்பை பெட்டியில வச்சு அடக்க வேண்டிட்டு போயிடுவார். ஏன்? நீ மற்றவன் செய்யற பாவத்தை செய்யறோம். அப்ப தாவீது தேவன் என்ன செய்ய விரும்புறார்? அவன் சொல்றான், என்ன சொல்றான்? அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன். அப்ப என்ன பண்ணிருக்கிறான்? நல்லா ட்ரெயின் பண்றான். ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? வளரணும், இன்னும் வளரணும். நான் சொல்றேன், ஒரு முறை ஈட்டி எடுத்து போட்டிருப்பான்ல, அடுத்த எப்படி போட்டிருப்பான்? இன்னும் கொஞ்சம் தூரமா போட்டு பார்க்கலாமே இல்லையா? முதல் கீழே போட்டு பார்த்துருப்பான். அப்புறம் என்ன பார்க்கலாம்? ஒரு 6 மணி தான் போட்டு பார்க்கலாமே, போட்டிருப்பான்ல. அவன் என்ன விரும்புறான்? நான் வளரணும், நான் வளரணும், நான் வளரணும். அவன் நோக்கமெல்லாம் என்ன? நான் இன்னும் வளரணும், நான் இன்னும் வளரணும், நான் இன்னும் வளரணும். அதனுடைய டார்கெட். வளர்ந்து 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 மொத்த ஊரையை பேர்த்துட்டு நீங்க எல்லாம் நில்லுங்கடா, நான் போய் யுத்தத்தை போயிட்டு வரேன் அப்படி மொத்த ஊர் நிப்பாட்டி வெளியே வந்துட்டான்ல. ஊரையே ஓர கட்டி நிப்பாட்டி வச்சுட்டு எங்க நிக்கிறான்? நான் ஒருத்தம் போதுல நீங்க எல்லாம் உட்காருங்கடா, வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறான்ல. எதனால? அவளை ட்ரெயின் ஆகி நிக்கிறான் இல்லையா? அவனை ட்ரெயின் அடிக்கிறான். நீ எவ்வளவு பேரு? நான் ஜெபிக்கிற போது நீ ஏன் கவலைப்படுற? ஒண்ணும் பண்ணல, நான் ஜெபம் பண்ண கர்த்தர் மாத்துவார். அப்படி தெரியும் எவ்வளவு பேர் இருக்கு? வாய் மட்டும் 1.5 முழம் நீளுது இல்லையா? நாக்கு மட்டும் என்ன செய்யுது? 1.5 முழம். நாக்கு நீண்டு பிரயோஜனம் அல்ல, நாக்கு நீண்டு பிரயோஜனம் அல்ல இல்லையா? சரக்கு இருக்கிற விஷயத்துல நாக்கு மணி 1.5 முழம் நீளும் இல்லையா? அப்படி அது இப்படி, அது இப்படி, இது இப்படி, அது அப்படி. ஜெபத்துல சொல்ல என்ன விஷயம்? நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் மாத்துவார். அந்த 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 கான்ஃபிடன்ஸ் வருதா உனக்கு? சொல்றான். நம்ம கோலியா சொன்னான்ல, என்ன சொல்றான்? மொத்த பேர் நில்லுங்கடா, நான் போய் யுத்தம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான்ல. அவன் முழு இஸ்ரவேல கூட இருக்கட்டும், நான் ஒருத்தம் போதும் அவனுக்கு அப்படி வர நிக்கிறான்ல. அப்படி யாரு நீ சொல்ல முடியும்? நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் மாத்துவார், நான் ஜெபிக்கிறேன். அப்படி அந்த கான்ஃபிடன்ஸ் யாருக்கு வரும்? ஜெபிச்சு பழகினா தானே வரும். ஜெபிச்சு பழகினா தானே வரும். அப்ப ஜெபத்தை எப்படி பழகிறது? நீ தனியா உட்காந்து பழகிறீங்களா? தனியா உட்கார பழகிடுவியா? பழகிற ஜெபத்தை வந்து ட்ரெயின் பண்ணணும். அதான் அவன் பார்க்கறான், சின்ன வயசுல உருவானவன் சொல்றான், உனக்கு யுத்தத்தை பத்தி தெரியாது, யுத்தம் பண்ணவனால முடியாது. அப்ப பிசாசு யாருக்கு பயப்படும்? ஜெபத்துல யாரு தேடி இருக்கானோ அவனுக்கு தான் பயப்படும். ஜெபத்துல தேடணும், ஜெபத்தை அப்படி குப்பத்துக்கு போயிட்டே இருந்துடும். நம்மளுக்கு ஜெபத்துல அப்படி மேல போயிடுச்சு, ஒன்னும் போல சரியா? ஒன்னாங்க மேல போல, ஒன்னும் பிசாசாங்க தாக்கப்படல. அதான் சொல்றேன், ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறேன். இந்த மரமேறி பாம்பு இருக்குது இல்லையா? இந்த மரத்துல இருக்க ஒரு பாம்பு, மரத்து நீட்ட ஒரே வெள்ள பெருசா இருக்காது இல்லையா? கொம்பேரி முக்கம் பாம்பு இல்லையா? ஒரே வெள்ள பெருசா இருக்கும்.
எனக்கு சின்ன வயசு சொல்லுவாங்க, அதை கடிச்சிட்டு சுடுகாட்டில் போய் பார்க்கணுமா என்னன்னு, நான் கடிச்சு அடிச்சத்து போயிட்டானா இல்லையான்னு. ஜெபிக்கிற நீங்க ஜெபிச்சிய அந்த டார்கெட் என்ன வெளியே பார்த்தியா? ஜோமன் அல்ல, அது என்ன பலன் அப்படி வெளியில பார்த்தியா? ஒரு வெள்ளை பிரச்சனை பாம்புக்கு இருக்கு என்னது, நான் கடிச்சு என்ன செய்யணும், செத்துடணும். ஒரு பாம்புக்கு தரிசனம் இருக்குது, நான் கடிச்சா திரும்ப என்ன செய்யக்கூடாது, அவன் உயிர் பழைக்க கூடாது, அவன் கடிச்சு அங்கதான் வரும் நடந்தது, அவன் அடக்கம்னா வரானு சுடுகாட்ட பண்ணு பார்க்கணும் அப்படின்னு கதை சொன்னாங்க. அது பார்க்கவே கேட்காதீங்க. ஒரு சாதாரண பாம்புக்கு ஒரு தரிசனம் என்ன தரிசனம், நான் செஞ்சு நான் சக்சஸா முடியணும் இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு பேர் நான் ஜெபிச்சா சக்சஸா முடிஞ்சிச்சு, நான் ஜெபிச்சுமே அது சக்சஸா முடிஞ்சிருக்கான் அப்படி ஜெபிச்சுட்டு அப்படி வெளியில பாக்குற அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? இன்னைக்கு குடும்பம் ஜெபிக்கிறல்ல, நீ ஜெபிச்ச குடும்பத்தில் என்ன எப்படியாக இருக்கு? நம்ம குடும்பம் ஜெபிக்கிறோம் தானே, நீ குடும்பத்துக்கு குடும்பம் ஜெபிக்கிறீங்க. இப்ப ஜெபிக்கும் போது என்ன 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 பிரதிபலன், அந்த ஜெபத்தோடைய தாக்கம் எப்படி முடியுது, என்ன முடிஞ்சிருக்கு வெளியில பாக்குறீங்க? அந்த தாக்கத்தை வெளியில பார்க்க முடியுதா? எஸ், நம்ம ஜெபம் பண்ணோம், கத்த என்ன பண்ணிருக்கா, இதை மாத்திட்டா, இதுக்கு நம்ம ஜெபம் பண்ணோம், கத்தத்தை கொடுத்துருக்கிறா, அப்படி அந்த பதில பார்க்க முடியுதா? ஏன் பார்க்க முடியல? பிசாசு யாருக்கு பயப்படும் தெரியுமா? சும்மா அறகுறை நாலு தோத்திரம் பண்றவனுக்கு பயப்படாது. யாருக்கு பயப்படும்? தேறினவனுக்கு. யாரை பார்த்து வெளி தேசமே இஸ்ரவேல் தேசமே பயப்படுது? முழு இஸ்ரவேல் பயப்படும். 12 கோத்திரம் பயப்படுறான்ல, சவுல் அவன் மடுக்கிறான்ல. ஏன் மடுக்கிறான்? யாரை பார்த்து? சவுல் யாரை பார்த்து பயப்படுறான்? சவுல் யாரை பார்த்து பயப்படுறான்? நல்ல தேறினவனை பார்த்து பயப்படுறான் இல்லையா? அப்ப பிசாசு யாரை பார்த்து பயப்படும்? நான் சொல்றேன், இஸ்ரவேலனுக்கே தேறினவனை பார்த்து பயம் இருக்குதுன்னா அப்ப பிசாசு யாரை பார்த்து பயப்படும்? இப்ப தாவீதை பத்தி இது வரைக்கும் உங்களுக்கு தெரியல இல்லையா? இப்ப தாவீதை பத்தி தெரிஞ்ச உடனே 1 சாமுவேல் 29 என்ன சொல்றான் பாருங்க. பெலிஸ்த அதிபதி என்ன சொல்றான் பாருங்க. 1 சாமுவேல் 29 2, 3, 4 வசனத்தை கொஞ்சம் பாருங்க. தாவீதை பத்தி என்ன சொல்றாங்க பாருங்க. 29 1 சாமுவேல் 29 செய்தார்கள். போனார்கள் பெலிஸ்தர் பிரபுக்கள். இப்ப தாவீதை பார்த்தா அவனுக்கு ஆட்டம் கண்டுபிடிச்சா, இவனு இங்க கூட யுத்தத்துக்கு வரான். இப்ப தாவீது யாருக்கு யுத்தம் பண்ண போறான்? இவன் உனக்கு ஆதரவு வந்து இஸ்ரவேலோட யுத்தம் பண்ண போறான் இல்லையா? இந்த தாவீதை பார்த்தவன எல்லாரும் பார்க்க, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வரான், கம்முன்னு போறான். இந்த தாவீதை பார்த்தவன அவனுக்கு கைக்காலம் ஒடுங்குது. ஏன் நடக்குது? இந்த எபிரேயன் எதுக்கு இல்ல, அது முன்னாடி பேசலாம். பிரபுக்கள் இந்த எபிரேயன் என்னத்திற்கு என்றார்கள். அவர்களை பார்த்து எபிரேயன் எதுக்கு வர, நம்ம கூட இவன் எதுக்கு வரான்? 2 வசனம் தள்ளி. கோபமாகி அவனை பார்த்து இந்த மனுஷன் திரும்பி போக பண்ணும், அனுப்பிவிடும். இவனை பத்தி உனக்கு தெரியாது. ஆகீஸ் என்ன பண்றாரு? இந்த தாவீதை பத்தி உனக்கு தெரியாது. இவன் யார மாறுவான் தெரியுமா? நேற்று முன்னாடி கூட சொல்ல சொன்னேன் சரியா? நம்மள மாதிரியே தாவீது நிற்கிறான் பாருங்க இல்லையா? நம்மள மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? இங்க வந்தா விசுவாசிக்கிறான், அங்க போன என்ன பண்றான்? இங்க வந்தா பெரிசவனை சேர்ந்து அங்க போய் இஸ்ரவேலோட சேர்ந்துக்கும். அவன் சொல்றான் பாருங்க, அதே மாதிரி இருக்கிறான் பாருங்க. அவன் சொல்றான் அங்க போனவன் யார மாறிடுவான். இவன் தான் உனக்கு நேர் எதிரியா மாறுமா? இவன் கையில சாதக்கூடாது. இவன் சாதாரண ஆள் கிடையாது, இவன் சாதாரண ஆள் கிடையாது. இவனை பத்தி என்ன பண்ணணும் தெரியுமா? இவனை பத்தி என்ன பண்ணாங்க தெரியுமா? பாண்டா சொல்றான் பாருங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது 10,000 என்று. இந்த தாவீதுக்கு தான் பண்ணாங்க. ஆகீஸ் உனக்கு தெரியாது, இவனை பத்தி உனக்கு தெரியாது. இவன் சாதாரண ஆள் இல்ல. இவன் நம்ம கூட இருக்கிறது இவன் நம்ம ஆளு கிடையாது. இவன் சாதாரண ஆள் இல்ல. இவன் யாரு? ட்ரெயின் ஆனவன். யாரை பார்த்து நான் சொல்றேன்? எவ்வளவோ ராஜாக்காரன், அவனை பார்த்து பயப்பட்டானா? இஸ்ரவேல் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவனை பார்த்து பயப்பட்டானா? இல்ல. யாரை பார்த்து பயப்படுறான்? தேறினவன். யாரு தேறினவன்? அவன் சாதாரண ஆள் கிடையாது. ஒரே ஒரு கல்லு போதும் நம்ம ராஜாவை கீழே விழ வச்சுவன். ஒரே ஒரு வார்த்தை போதும் எதிரே கீழே வைக்கிறதுக்கு. அப்படி தேறினவன்.
நான் சொல்ல ஓடிக்கிற கல்லடிச்சு கீழே வைக்க முடியும்னா அவன் எவ்வளவு தேடி இருக்கணும். ஓடி இவனும் ஓடுறான் அவனும் ஓடி வரான் இல்லையா? ஓடவே ஒரு ஆள் அடிக்க முடியுமா? இவனுக்கு கவன் அடிக்க முடியுமா? இவன் யாரு? ஓடுறான், கவனை சுத்தி அடிக்கிறான், ஓடிக்கினே அடிக்கிறான். நம்மளால நின்று நாய் மேல கல் விட மாட்டிருக்கு. நின்று இருக்கிற நாய் மேல அடிச்ச கூட என்ன செய்ய மாட்டிருக்கு? கல் விட மாட்டிருக்குது. இவன் ஓடின முழுக்க முழுசும் கவனை மட்டும் இங்க மட்டும் படுபடி அடிக்கிறானா அவன் யாரா இருக்கணும்? அவன் தேறினவன் என்னைக்கு தெரிஞ்சிச்சோ அன்னைக்கு பெருசாலே நடுக்குது. இவன் வந்தா நாங்க வரவே மாட்டோம். ஏன்னா இவன் தான் நமக்கு சத்துரு. அவன் பிரச்சனையே கிடையாது. யாரு? இஸ்ரவேல்ல நிறைய பேர் பிரச்சனையே கிடையாது. யார் தான் பிரச்சனை? தேறினவன் தான் சத்துருக்கு பிரச்சனை. இஸ்ரவேல் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இல்லையா? தாவீது சவுல் பெரிய ஆள் தானே, ஹைட் வெயிட் பயங்கர பெரிய ஆள் தானே. அவனை பார்த்தா சவுலா அவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யோனத்தான் இருக்கிறான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மல்கிசு பார்க்கிறான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே இருக்கிறான், பெரும் பிரச்சனை இல்லை. அப்படியே யாரு? இஸ்ரவேல்ல அவனுக்கு சமம் யாருமே இல்லை. தாவீதே சொல்றாரு, அவனை பார்த்து கூட என்ன செய்ய முடியல, அவனை பார்த்து கூட பயப்பட மாட்டிருக்கு. ஆனா யாரை பார்த்து பயப்படுது? தேறினவன். நீங்க தூங்குறவன் தேவையில்ல இல்லையா? அப்படியே யாரு? பக்கத்துல ராஜா படுத்துற கிடக்குறான் இல்லையா? தாவீது வந்துட்டான், அப்படியே கேட்கிறான். தாவீது கேட்கிறான், அப்படியே நீ எவ்வளவு பெரிய ஆளு, உன் ராஜாவணி காக்காத போனது என்ன? உன் ராஜாவணி காக்காத போனது என்ன? நல்ல தூங்கணும்ல. ஒருத்தன் வந்தான், ஒரு ராஜா ஒரே குத்திட்டு போயிருப்பானே, என்னடையா பண்ணி நினைக்கிற நீ அப்படின்னு கேட்கிறான் பாருங்க. 27 26 கேட்கிறான் பாருங்க. வாசிக்க நேரம் இல்ல, அவன் கேட்கிறான் பாருங்க. அப்படியே கூப்பிட்டு அப்படியே உன் ராஜாவை காக்காத போனது என்ன? பாளையத்தில் ஒருத்தன் வந்தான், ராஜா குத்தி இருப்பான், என்ன பண்ணி நிக்கிற? இஸ்ரவேலுக்கு சமமானவன் யாருமே கிடையாது, அவனை தூக்கவனுக்கு வருதா? அப்படியே கூப்பிட்டு நீ வீரன் அல்லவா, இஸ்ரவேலுக்கு சமமானவன் யாரும் இல்ல அல்லவா, இன்றைக்கு உம்முடைய ஆண்டவனை நீ காக்காம போனது என்ன? இன்றைக்கு ஆண்டவன் நீ காக்காம கத்த அயர்ந்த நித்திரை வர வச்சுட்டாரு. அப்ப தேவன் யாரு பிசாசு பிரச்சனை கிடையாது, தூங்குறவன் பிரச்சனையே கிடையாது. அவனுக்கு தூங்குறவன் பிரச்சனையே கிடையாது. நீங்க நல்லா துரும்பி தூங்குற பத்தியா அவன் பிசாசு பிரச்சனையே கிடையாது. யாருதான் பிசாசு பிரச்சனை? தேடுறான் பாரு, அவனுக்கு தான் கை காலம் நடக்குது. நீங்க ஜெபத்துல தேடாதவனை பார்த்து பிசாசு ஒரு சட்டையும் கிடையாது, பிசாசு ஒரு பிரச்சனையும் கிடையாது. யாரு ஜெபத்துல தேடாத பாரு, அவனை பத்தி பிசாசு ஒரு கவலையும் கிடையாது. யாரை பார்த்தா பயம்? தேர்னவனை பார்த்தா பயம். ஆனா தேவன் என்ன செய்ய விரும்புறா? இவனை தேர்னவனா மாற்றிடணும். ஏன்? இவன் ஒரு என்ன செய்ய முடியாது, தேர்னவனா மாற முடியாது. யுத்தம் பண்ணி அந்த யுத்தம் இந்த யுத்தம், இந்த பிசாசோட அந்த பிசாசோடு, இந்த போராட்டம் அந்த பிரச்சனை, அப்படி யுத்தம் பண்ணி ஜெபிச்சு அப்படி ஜெயம் அடைக்கிற மாதிரி இவன் என்ன முடியும்? அந்த பிரச்சனை விடியா ஜெபம் பண்ணலாம், இந்த பிரச்சனை விடியா ஜெபம் பண்ணலாம், இந்த பிரச்சனை விடியா ஜெபம் பண்ணலாம், இது இப்படி ஜெபம் பண்ணலாம், இது இப்படி ஜெபம் பண்ணலாம், இதுக்கு இப்படி ஜெபம் பண்ணலாம், இதுக்கு இப்படி ஜெபம் பண்ணலாம், அது பிரச்சனை முடிஞ்சு போயிடும். இவன் தான் யாரு? அவன் தான் தேர்னவன். அவனை கிட்ட பிசினஸ் பண்ணி ஆட்டம் காட்டுறது சொல்றான். இப்ப அவன் வந்தா நாங்க வரமாட்டோம், அவன் வந்தானே நாங்க வரமாட்டோம். ஏன்னா இவன் யார் தெரியுமா? சாதாரண ஆளு கிடையாது. இவனுக்கு தான் பாடினாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று இவனை கொண்ட முறையா பாடினார்கள். இவன் சாதாரண ஆளே கிடையாது. உனக்கு தெரியலவனை பத்தி அதனால என்ன பண்ணி வைக்கிற? நீ கூட வச்சிருக்கிற. இவன் பயங்கரமான ஆள் தெரியுமா உனக்கு? இவன் பயங்கரமான ஆள். யாரை பத்தி சொல்றான்? தாவீதை பற்றி தான் சொல்றான், தேர்னவனை பற்றி தான் சொல்றான். இவன் ஒரே ஒரு ஆளு முழு கலங்க வச்சுதான் பாத்தீங்களா? 1 சாமுவேல் 17 ஒரே ஒருத்தன் முழு இஸ்ரவேலை கலங்க வச்சான் இல்லையா? அதே ஒரே ஒருத்தன் 1 சாமுவேல் 29 ஒரே ஒருத்தன் முழு பெலிஸ்த சேனையும் கலங்க வச்சதா பாத்தீங்களா? காரணம் என்ன? அங்க அவன் தேர்னவன், இங்க இவன் தேர்னவன். அப்ப யார் பார்த்தா பயம்? தேர்கிறவனை பார்த்து தான் பயம். இன்னைக்கு நீ தேரலனாக்க நம்மள ஜெப பிசாசு ஒரு சட்டையுமே கிடையாது. எதில தேடி இருக்கிற? நீ எந்த விஷயத்துல தேடி இருக்கிற? நேற்று ஜெபத்துக்கு இன்னைக்கு ஜெபத்துக்கு என்ன வித்தியாசம்? நேற்றுக்கு நீ ஜெபம் பண்ணதுக்கும் இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணதுக்கு என்ன வித்தியாசம்? உன் ஜெபத்துல என்ன மாற்றம்? உன் ஜெபத்துல என்ன வளர்ச்சி? ஜெபத்துல என்ன தேடி இருக்கிறோம்? எதில தேடி இருக்கிறோம்? எந்த சம்பவத்தை தேடி இருக்கிற? நீ சர்ச்சுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? எதில தேடி இருக்கிற? நீ சபைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? எவ்வளவு பிரசங்கம் கேட்கிறோம்? எத்தனை ஜெபத்தை அட்டெண்ட் பண்ற? உன் தேர்தல் என்ன? உன் ஜெபத்துல என்ன மாற்றம்? எதில வளர்ந்திருக்கிற? எதில தேடி இருக்கிற? பிசாசனுக்கு யாரை பார்த்து பயப்படணும்?
தேறுகிற ஒருத்தனை பார்த்தா பயப்பட முடியாது. சும்மா வந்து போறவனை பார்த்து பயப்படாது. நீ பூச்சாடிக்கணும், ஓ ஏசுவே நாமம் சத்தத்தை போட்டு போயிடுமா? நீங்க சத்தம் கிடக்குது, சத்தத்தை கிடா பிசாசு அவன் சொல்றான், உன்ன பாரு உன்னை விட அதிகமா சத்தம் போடுறான். யாரு நீ என்ன அங்க சத்தம் போடுற? சரியா, நீ என்ன அங்க போடுற? சுடுகாட்டு வந்து சத்தம் போட பார்க்கலன்னு இல்ல, சுடுகாட்டு வந்து சத்தம் போட பார்க்கலாம். நீ நைட்ல அவனை சொல்லுவான், நீ சர்ச்சில் எல்லாரும் கூட்ட வச்சு எல்லாருக்கும் ஏசுவி நாமன்ற. சரி ஓகே, நீ தனியா வா. எங்க? சுடுகாட்டுக்கு. நானும் சுடுகாட்டுக்கு வரேன். அப்ப போடுவோம் சத்தத்தை பார்க்கலாம். எத்தனை பேர் சுடுகாட்டு போய் ஏசுவி நாமத்தை சொல்லுவேன்? அவன் எங்க போய் சத்தம் போடுறான்? லேகன பிசாசு பிடிச்சான்ல, எங்க போய் சத்தம் போட்டான்? கல்லறையில போய் சத்தம் போட்டான்ல, அவன் நம்மளை பார்த்து நீ கூப்பிடுறான். இங்க இயேசுவி நாம ஹாய் நான் பயங்கரமா சத்தம் போடுறல, நீ தனியா வா. எங்க? இங்க சுடுகாட்டுக்கு வா, போலாம். எப்போ? நைட்டு 12 மணிக்கு. உனக்கு தைரியம் பண்ணா, நீ விசுவாசியாட்டா, நீ எடுக்கிறது பைபிள் உண்மைன்னா எங்க வா? நைட்டு 12 மணிக்கு எங்க வா? வா, நம்ம சுடுகாட்டுக்கு போலாம். நீ அங்க வந்து சத்தம் போட, நானும் சத்தம் போடுறேன், பார்க்கலாம் உன் சத்தத்தை. எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கும்? நம்ம சத்தமான எங்கதான் இல்ல, நம்ம சத்தமான எங்கதான்? தனியா போகும்போது சத்தம் வராது பாத்தீங்களா? எங்கதான் சத்தம்? சர்ச்சுக்கு தானே சத்தம். வெளியில போட பார்க்கலாம். அதான் சொல்றேன், நைட்டு 11 மணிக்கு சுடுகாட்டு போய் நின்று ஏசுவி நாமத்தில் இங்க இருக்க ஒட்டுமொத்த பேய்கள் எல்லாம் துரத்துற சொல்ல பார்க்கலாம். தைரியம் இருந்தா அவன் சொல்றான், நீ என்ன சத்தம் போடுற? உன்னை விட நம்ம அதிகமா சத்தம் போடுறாள் இல்லையா? நீ என்ன இங்க ஊர்ல உட்காந்து சத்தம் போடுகிற? நான் எங்க சத்தம் போடுவேன்? கல்லறையில சத்தம் போடுவேன். அடுத்து எங்க சத்தம் போடுவேன்? காடுகளை சத்தம் போடுவேன். அடுத்து எங்க சத்தம் போடுவேன்? மலையில போய் சத்தம் போடுவேன். ஓடிவே நீ பாப்பாக தைரியம் வந்து மலைக்கு போனா வாங்க. அப்படி எவ்வளவு பேர் போவீங்க? நைட்டு 11 மணிக்கு பா, மலைக்கு போலாம். அப்படி காட்டுல தூந்து போலாம், வழி கிடையாது. குறுக்க மறுக்க கூட்டு போற, வா போலாம். நீ சத்தம் போட, நானும் சத்தம் போட பார்க்கலாம். நீ திரும்பி வரையா, நான் திரும்பி வர பார்க்கலாம். எவ்வளவு பேர் போவோன்ற சத்தமெல்லாம் எங்கதான்? சத்தத்தை கண்ணல சத்துருவனா அத்தியாதுங்க. சத்தத்தை கண்ணல சத்துரு அஞ்சாது. எதை பார்த்து? நீ தேறினவனானு பாக்குது. ஆமா, இவனு இப்ப தாவிதன சத்தம் போட்டானா சைரன் பின்னாடி போறான் இல்லையா? தாவீது எங்க போற? பின்தண்டுல போறான். இவன முன்னாடி போய் நிக்கிறான், அவன் பின்னாடி தான் வரான். பின்னாடி அவனை பார்த்து முன்னாடிக்கிறான், அலறான். ஏ தாவீது வரணும், வேண்டாம் வேண்டாம் அவன் அனுப்பு. ஏன்? அவன் சாதாரண ஆளே கிடையாது. அவன் சும்மா போற போற அடிச்சு தட்டி போயிடுவான். நம்ம பாட்டு என்ன சொல்லலாம்? போற போக்கில் என்ன பண்ணிட்டு போயிடுவான். அவன் எதிரி அடிச்சுட்டு போயிடுவான். நம்ம ஆளு ஒருத்தர் தான் அவ்வளவு பெரிய ஹைட், எல்லாரும் பார்த்து பயந்தோம். அவன் சும்மா போற அசால்ட்டா அடிச்சுட்டு போயிட்டான். யாரு? ஒரு கல்லப்படி சும்மா தூக்கி போட்டான் பாரு, பொத்தனை கிளம்ப வந்து போயிட்டான். நீ நினைக்கிறவன் அவனை சாலம் நிற்காத, அனுப்பியா முதல்ல. யாரை பார்த்து பயப்படணும்? தேர்னு கண்டதை பயப்படும். கத்தனை விரும்புறா? தேர்னு கத்த விரும்புறான். கத்தான விரும்புறா? அந்த தேர்னு வந்தப்ப என்ன பண்றான்? அந்த கோயிலுக்கு சுத்தம் பண்ண போறான். முடிக்க டைம் இல்லை, விளக்கம் பேச நேரம் இருக்கு, ஆசைக்கான பேச நேரம் இல்லை. அவன் சொல்றான், அந்த கோயிலுக்கு சத்தம் சுத்தம் பண்ண போனான். ஒரே ஒரு கல் சும்மா அப்படி போறவாக அப்படி போட்டான். பாத்தீங்கன்னா அவன் நின்று குறிப்பாத்த அடிச்சான். அப்படி போற வழியிட பட்டு போனான். அப்படி கவலை சொல்ற ஓடினே அடிக்கிறான் பாருங்களேன். ஓடினே அடிச்சாலே இந்த அடி விழுதுன்னா நின்று அடிச்சா எப்படி விழும்? ஓடும் போது அடிச்சாலே அவ்வளோ பெரிய ஆணு கீழே பொத்துன்னு விடுறான்னா நின்று அடிச்சானே எவ்வளவு விழும்? சவுல் சொல்லுமா, 100 பேர் வெட்டு. என்ன ஏன் 100 பேர் சிம்பிளா சொல்லிட்டேன்? ஏன் திறமைக்கு 100 பேர் நல்லா இருக்குமா? 200 பேரை வெட்டுறான். அவன் 100 வெட்டினா போதுன்றான். அவன் 100 வெட்டி இவன் செத்துறவன் அவன் நினைக்கிறான். நீ என்ன பண்ண இவ்வளவு சீப்பா இடம் போட்ட? என்ன 100ன்ற? நான் 200 வெட்டுறேன். இவன் 100 நம்ம 200 போய் வெட்டுறான். ஏன்? தேறினவன். இந்த தேர்தல் எங்க வந்துச்சு தெரியுமா? இங்க வரல. நீ நிறைய பேர் சர்ச்சை தான் தேர்தல் வருது, இங்க வரல. தேர்தல் எங்க வந்துச்சு? அவன் சொல்றான், இந்த தேர்தல் இது இங்க வந்து கத்துக்கலையா? எங்க கத்துக்கன? நான் ஆடு மேய்வதை கத்து கொடுத்துட்டாரு. அங்க மட்டும் ஒரு சிங்கம் வரணும், இப்ப கோலியாத்தோட போயிருப்பானா? அங்க மட்டும் ஒரு கரடி வரணும், இப்ப கோலியாத்தோட போயிருப்பானா? அவன் சொல்றான், அந்த சிங்கத்தையே அப்படி தூக்கி போட்டு வந்தான். இவன் என்ன பெரிய ஆளு? எதை பத்தி அசால்ட்டா போறான்? அப்ப ஏற்கனவே பிரச்சனையை கண்டு ஜெபிச்சு ஜெயம் எடுத்தோம். என்ன செய்ய முடியும்? இந்த பிரச்சனையா அவருக்கு உபவாசம் பண்ணா போதும், நீ தான் குழப்பம். இதுக்கு ரொம்ப யோசிக்கிறேன். இதுக்கா ஒரு நைட்டு ஜோம் பண்ணா போதும், இதுக்கே எவ்வளவு யோசிக்கிறேன். இதுக்கா அப்படி பக்கத்துல கையை பிடிச்சி ஜோம் பண்ணா போதும், இதுக்கே எவ்வளவு யோசிக்கிறேன். இதுக்கா அப்படி குடும்பமா கூடி ஜோம் பண்ணா போதும், இதுக்கே எவ்வளவு யோசிக்கிறேன். யாருக்கு தெரியும்? அந்த ஜெபத்துல தேறினவனுக்கு தான் தெரியும். எல்லாம் நடிகை மூல உட்கார்ந்து கிடக்கிறான், எல்லாமே மூணு பதிவு கிடக்கிறான். அவன் சொல்ல ஏன்னா அப்படி படுக்க வேண்டிய மிடிக்கட்ட விளம்பாய் படுக்க கிடக்குறீங்க. யாருக்கு தோணுது?
அவனை யாரும் சந்திக்கல, சிங்கத்தையும் சந்திக்கல, கரடியும் சந்திக்கல. இவன் யாரு? சிங்கத்தையும் சந்திக்க, கரடியும் சந்திச்சான். ஏற்கனவே பிரச்சனை சந்திச்சவன். இவனுக்கு என்ன தோணுது? இவனுக்கு அவளால பற்றி பயப்படுறான் அப்படி சொல்றான் இல்லையா? ஏன் சுடுகாடு கூப்பிடுறீங்க? இங்க ஒரு பேய் ஆட்டுப்பேன், எவ்வளவு பேர் ஓரமா பார்த்துக்கிறோம். அங்கேயா போகும், சுடுகாட்டுக்கு போக வேண்டாம். இங்க ஒரு பிசாசு ஆடி ஆட்டுவேன். எத்தனை பேர் அப்படி அப்படி ஏசுவி நாம முடி வருவோம். பிள்ளைங்களை கூட அப்பதான் பின்னாடி போயிட்டு பிசாசு போகும். நீயே இவ்வளவு பயப்படுறாரு, உனக்கு படி பிள்ளைய கொண்டு வச்சா அந்த பிள்ளையோட பிசாசு போகாதா என்ன? இங்க ஆடுற பிசாசுக்கு ஒரு நாள் ஏசுவினாலும் சொல்லி பாட முடியல. நீ எங்க அங்க போய் எப்படி போட்டு சத்தம் போடுறது? ஏன் தெரியுமா ட்ரைன் பண்ணாரு? ஒரு குழப்பம் ஏசுவி நாமடி மொழி போகுது இல்லையா? ஆனா அப்படி ஏசுவி மொழி போகுது, ஒரு குழப்பம் பழி போகுது. ஏன் போகுது? அது ஜபத்தை கட்டே கொடுக்கல, அப்படியே கழி பண்ணிட்டாரு. இவங்க ஜபத்தை கற்றுக் கொடுக்கிறா. ஏன் தெரியுமா? அடுத்தவன் செஞ்ச தப்ப அவன் செய்யாத, அடுத்தவன் செய்யற தப்ப அவன் செய்யாத பார்க்கிறான். இவனை ட்ரைன் பண்ணணும், இவனை உருவாக்கணும். இவனை பார்க்கும்போதே சத்துருக்கு ஆட்ட காணணும், இவனை பார்க்கும்போது சத்துருக்கு நடுக்கம் பிடிக்கணும். இவன் வேற கேட்டாலே சத்து என்ன பண்ணணும்? யூரின் போயிடணும். அந்த மாதிரி உருவாக்குறாரு. ஏன் தெரியுமா? இவன் அடுத்தவன் செய்யற தப்ப இவன் யாரு? இவன் செய்யாத. இன்னைக்கு நான் யாரை பார்த்துக்க பிசாசு பயப்படான்? ஜெபிக்கணும். நம்ம சொல்றதெல்லாம் ஜபம் பண்ண நான் சொல்றேன். ரொம்ப வேதனை விஷயம் சொல்லட்டுமா? ரொம்ப வேதனையான, நான் ரொம்ப வேதனைப்பட விஷயம் சொல்லட்டுமா? 10 வருஷம் ஆன ஒரு விசுவாசி ஜோமன்னு சொன்னா அவங்க ஜெபிக்கிற ஜபத்தை கேட்டு நான் தலையில அடிச்சுக்கிறதா எங்க அடிச்சுன்னு தெரியாம கிடக்கிறேன். லட்சியம் கூட 10 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு ஜப குறிப்புக்கு ஜோமனு ஜப குறிப்பை சொல்லி ஜோமனை சொன்னா அவங்க ஜெபிக்கிற ஜபத்தை கேட்டு நான் தலையில அடிச்சுக்கிறதா நான் எங்க அடிச்சுன்னு தெரியாம கிடக்கிறேன். அவ்வளவு வெக்கமா இருக்கு எனக்கு. வெளியில நல்ல வெளியில யாராவது இவனை கூட்ட ஒரு ஜோமனை சொல்லிட்டா அங்க யாராவது ஜபத்துல வரதம் இருந்தாலும் வச்சுக்கோங்க, எந்த சபையை காரி துப்பிட்டு போயிடுவான். சபையை காரி துப்பிட்டு ஏடா ஜபத்துல பழகிறாங்க, ஏடா ஊழியக்காரன்ட்டு காரி துப்பிட்டு போயிடுவான். அந்த மாதிரி இருக்குது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு வழக்கு புரிச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா? ஜபத்தை கத்துக் கொடுக்கல. மற்றவன் செய்யற ஏதோ தப்பு மட்டும் இருக்கு, மற்றவன் செய்கிற ஏதோ ஒரு தவறு இருக்கு. அதனால உனக்கு ஜபத்தை கற்றே கொடுக்காம 40 வருஷம் வனத்தை காலி பண்ணி தூக்கிட்டாரு. ஆனா ஒரு கூட பாக்குறா, இவனுக்கு ஜபத்தை கற்றுக் கொடுக்கணும், இவன் ட்ரெயின் பண்ணணும், இவனை உருவாக்கணும், இவன் ஜபத்துல வளரணும். சும்மா அசால்ட்டா சத்துருவன் அப்படி அசால்ட்டா அடிச்சு தள்ளிட்டு போகணும். அந்த அளவுக்கு இவனை ஜபத்துல உருவாக்கணும். ஏன் கர்த்தர் விரும்புறார்? அவன் நானே கூட இருக்கிறேன், நான் ட்ரெயின் பண்றேன், உன்னை ஜெபிக்க வைக்கிறேன், உன்னை உருவாக்க வைக்கிறேன், நினைப்ப வைக்கிறேன், ஜெயம் எடுக்க வைக்கிறேன். ஏன் தெரியுமா? அடுத்தவன் செய்யற தப்ப நீ செய்யாத. இவன் தான் போனான் சும்மா அசால்ட்டா அடிச்சு தட்டி வரான். எப்படி பாடுறான்? எப்படி பாடுறாங்க எல்லாரும்? சபல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. ஆபத்தில் அவனோட கூட இருந்து அவனை தப்புச்சது மட்டுமல்ல, அவனை கனப்படுத்துகிறான். சங்கீதம் 50:15 வேற, ஆபத்துல கூப்பிடு, நான் விடுதலை ஆக்குவேன், நீ என்ன கனப்படுத்தணும். ஆனா நான் சரி பண்ணக்க நீ விடுதலை ஆக்குவேன், உன்ன நான் என்ன செய்யறேன்? கனப்படுத்துறேன். கர்த்தவனை கனப்படுத்த ஆபத்துல கூடவே இருந்து நம்மளை காப்பாத்தி கனப்படுத்தினாக்க நீ ஒண்ணு செய், ஜெபத்துல தேர்றவனா மாறு, ஜெபத்துல தேர்றவனா மாறு. ஜெபத்தை யாருக்கு தேரனை மாத்த விரும்பவன்னு சொன்னாக்க அடுத்தவங்க செய்யற தப்ப செய்யாத ஒரு நபரை தான் கத்த ஜெபத்துல தேறினவர்களாய் கத்த மாற்ற விரும்புகிறான். கண்களை மூடுமா? பேச ஆசை இருக்கு, ஆனா ஜெபிக்க பேச நேரம் இல்லை. ஜெபிக்குவோம். கத்தமை ஆஸ்வதிப்பான். மன்றாடும் போதெல்லாம் பதில் தந்து மகிழ்கின்றீ, நான் மன்றாடும் போதெல்லாம் பதில் தந்து மகிழ்கின்றீ, ஆபத்து நேரம் என்னோடு இருந்து தப்புவித்து கனப்படுத்துவீ, ஆபத்து நேரம் என்னோடு இருந்து தப்புவித்து கனப்படுத்துவீ. ஆண்டவருக்கு ஏன் அந்த ஒரு ஆபத்தை உருவாக்குறீங்க? ஆபத்துல உருவாக்கி ஆபத்துல கூட இருந்து அது விடுதலையாக்கி கனப்படுத்தி இவ்வளோ கருத்தை செய்யறதுக்கு ஆபத்தை உருவாக்காம போயிடலாமே. ஆபத்தை உருவாக்குறது உன்னை உருவாக்குறதுக்கு தான். ஒரு பிரச்சனை வர்றது உன்னை உருவாக்கத்தான். நான் சந்திக்கிற பிரச்சனை எல்லாம் சொன்னா இங்க முக்காவது உட்காரவே மாட்டீங்க. நான் சந்திக்கிற பிரச்சனை எல்லாம் நீங்க உங்களுக்கு சொன்னா இங்க உட்காரவே மாட்டீங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் அவ்வளவு பிரச்சனை. தலைமை பார்த்து சொல்லுவார், சபைங்கிறது அவ்வளவு சாதாரணம் இல்லப்பா, அவ்வளவு சாதாரணம் இல்லை.
நம்ம விலகிக்கணும். ஏன் இந்த பிரச்சனை? நம்மளா உருவாக்கிற பிரச்சனை வேற, தேவன் அனுமதிக்கிற பிரச்சனைகள் வேற. தேவன் ஒரு பிரச்சனை அனுமதிக்கிற, எல்லா பிரச்சனை தேவன் அனுமதிக்கல, கர்த்தர் உருவாக்குறதுக்கு அனுமதிக்கிற பிரச்சனைகள் வேறு, நம்மளா ஏற்படுத்துற பிரச்சனைகள் வேறு. ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க, குழம்பிடாது. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு வந்த ஆபத்துல உன்னை விடுதலையாக்க விரும்புறான். அவன் விடுதலையாக்க விரும்புறதை விட நீ ஜெயிச்சு உன்னை விடுவிக்கிற அளவுக்கு நீ தயாராகணும்னு கர்த்தர் விரும்புறான். எந்த பிரச்சனைக்கு அசால்ட்டா ஜெபிக்கிற ஒரு ஆளா நீ மாறணும்னு கர்த்தர் விரும்புறான். எந்த பிரச்சனைக்கும் அப்படி எளிமையில ஜெயிச்சு அது பிரச்சனை ஜெபிப்போம் கர்த்தர் பார்த்துக்கிறன்ட்டு அப்படி அசால்ட்டா ஜெபித்து ஜெயமெடுக்கிற ஆளா நீ மாறணும்னு கர்த்தர் விரும்புறான். அந்த அளவுக்கு நீ தேறினவனா மாறணும், தேறினவர்களாய் மாறணும்னு கர்த்தர் விரும்புறான். அந்த அளவுக்கு தேறினவர்களா கர்த்தர் மாறணும் விரும்புறான். அவனுக்கு தான் கர்த்தர் கூடவே இருந்து வர்ற ஆபத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி அதுல இருந்து விடுதலையாக்கி அவனை கனப்படுத்த விரும்புறான். அந்த தாவீது பாடுறாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று அவனை குறித்துதான் முறை முறையாக பாடினார்கள். அவனுக்கு தான் கணம், அவனுக்கு தான் ஆசீர்வாதம். ஏன்னா தேறினா நீ எந்த பிரச்சனை கண்டு சோர்ந்து போயிடக்கூடாது, எந்த பிரச்சனை தளர்ந்துடக்கூடாது, எந்த பிரச்சனை கண்டு அப்படி தடமழக்கூடாது என்பதற்காக ஒரு பிரச்சனைக்கு அனுபவிச்சு பார்க்கிறான். என்ன செய்யப்போ இப்படி என்ன செய்ய விரும்புற, இப்படி என்ன செய்யற, இப்படி என்ன செய்ய விரும்புற என்று சொல்லி தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? உன்னை பார்க்க விரும்புறான். உன்னை தேவன் பார்க்க விரும்புறான், உன்னை பார்க்க விரும்புறான். இன்னைக்கு மட்டும் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகளை ஜெபித்து ஆண்டவர் செய்வார் அந்த விசுவாசத்தோட கூட நம்ம ஜெபித்து ஜெயம் எடுக்கிற நபரை மாறிட்டோம்னா கர்த்தரை கனப்படுத்துவார், கர்த்தரை கனப்படுத்துவார். பரிசுத்த பிதாவே, இந்த காலங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் என்ன ஜெபித்து ஆண்டவரை துதிக்கிறவையா ஜெயம் எடுக்கிறது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தை பயிற்றுவித்து பழக்க வைத்து இந்த ஜெபத்தை நாங்கள் கனப்படுத்தி நாங்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனை தோத்து போயிடாம அத்தனை ஜெயித்து ஜெயம் எடுப்பதற்கு என்னை கற்றுக் கொடுத்து என்னை வழிநடத்துங்க சுவாமி. கரங்கோட இருக்கட்டும், நாம மையப்பட்டோம் பிள்ளைகளை சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் இன்னைக்கு ஒரு முடிவை உண்டாக்கி 40 நாளா ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு அன்னைக்கு உண்டாகனா இதுவரைக்கும் சந்தித்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவை உண்டாக்கி உங்களுடைய பிள்ளைகளை கனப்படுத்தி நீங்க ஆசீர்வதிங்க. ஒரு இடத்துல கூட நாங்க தலை குஞ்சு போகவே கூடாது, ஒரு இடத்துல கூட உங்களுடைய பிள்ளைகள் தலை குஞ்சு போகவே கூடாது. அத்தனை இடங்களிலும் உங்களுடைய பிள்ளைகள் தலை நிமிர்ந்து நின்று ஆண்டவரை ஜெயித்து ஜெயமெடுப்பதற்கு ஏற்ற காரியங்களை கர்த்தாவே உடைய பிள்ளைகளுக்கு நீங்க செய்ய வேண்டும் என்று உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கணும். 40 நாளா சந்தித்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டாக்கினா இதுவரை பிள்ளைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு இந்த காலை வழியில ஒரு முடிவை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கணும். எளிமையில போற அத்தனை சத்துரும் கீழே விழும்படிக்கு அன்னைக்கு கோழி அந்த கீழே விழுந்ததை போல எழுதி போற அத்தனை சத்துரும் கீழே விழத்தக்க அளவுக்கு ஒரு பலத்த காரியத்தை நீங்க செஞ்சு நாமத்தை மையப்படுத்துங்கப்பா. கரத்துல ஒப்ப கிடைக்கிற ஆளுக செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பா. காட் பிளஸ். ஸ்தோத்திரம்.